அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ கொள்கையை சமரசம் இல்லாமல் நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சில அடிப்படையான செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ரியாத் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் துவக்கத்தில் ஏகத்துவ கொள்கையை எந்த ஒரு இயக்கம் இல்லாமல், அமைப்பு இல்லாமல் தனித்த முறையில் பிரச்சாரம் செய்து வந்தோம். இப்படி தனித்த முறையில் எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆங்காங்கே பிரச்சாரம் செய்து வரும் பொழுது அப்போ சந்தித்த எதிர்ப்புகள் எல்லாம் ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளாக இருந்தது. 1980களில் ஒரு பொதுக்கூட்டம் போடுவதாக இருந்தால் ஊரில் 4 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு இயக்கமும் இருக்காது, அமைப்பும் இருக்காது, சப்போர்ட்டும் இருக்காது. மிகுந்த சிரமத்திற்கு இடையில், கஷ்டத்துக்கு இடையில் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். நாம் தாயிகளாக இருக்கக்கூடிய மிகச்சில பேர் அங்கே போய் பிரச்சாரம் செய்வோம். ஒரு 10 பேர் முன்னாடி உட்கார்ந்திருந்தால் அது பெரிய கூட்டம் என்ற அளவில் தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பத்தில் துவங்கியது. பிறகு அன்னஜாத் என்கிற பெயரில் ஒரு மாத இதழ் ஆரம்பித்த பிறகு அந்த மாத இதழ் வெளிநாடுகளிலே, உங்களை போன்ற வெளிநாடுகளிலே, அரபு நாடுகளிலே வசிக்கிற மக்கள் மூலமாக அவங்க தங்களுடைய உறவினர்களுக்கு தாயகத்திற்கு அந்த பத்திரிகையை அனுப்பி அதன் மூலமாக ஒரு ஏகத்துவ கொள்கை சகோதரர்கள் தான் துவக்கத்தில் உருவானார்கள். எப்படி இந்த அமைப்பு இந்த அளவுக்கு இந்த கொள்கை மக்களை சென்றடைந்தது என்ற ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தால் அது எல்லா பக்கத்திலையும் கொண்டு சேர்ப்பதற்கு சில ஒரு அடிப்படையான விஷயங்கள், சப்போர்ட்டுகள் வேணும். அப்போ இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்கங்கே தனித்தனியாக நாங்கள் செய்து கொண்டு வந்திருந்த பொழுதுதான் துபாயில் இருக்கக்கூடிய ஐஏசி என்கிற ஒரு அமைப்பு, அவங்க இந்த தர்காஷிற்கு இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த நாட்டிலே செயல்பட்டு வந்தார்கள். அவங்க நம்ம நாட்டிலிருந்து தொழில் செய்வதற்காக, வேலை வாய்ப்புக்காக சென்றவர்கள் தான். அவங்கெல்லாம் கூடி தான் நஜாத் என்கிற ஒரு பத்திரிகையை நம்ம ஆரம்பிப்போம், லாப நோக்கு இல்லாமல் செய்வோம் என்ற அந்த பத்திரிகையை துவக்கி அதில் நான் என்னை ஆசிரியராக இருக்க சொல்லி அதன்படி அந்த பத்திரிகையை நம்ம உருவாக்கின பிறகு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவங்களே என்ன செய்வாங்க, தங்களுடைய மாமா, மச்சான், தம்பி அந்த மாதிரியான உறவினர்கள் வழியாக இந்த பத்திரிகை சென்ற பிறகு தான் இந்த ஷிர்கு, பிதத்து இது பற்றிய ஒரு லேசான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டது. அதை வைத்துத்தான் ஆங்காங்கே 5 பேர், 4 பேர், 3 பேர் என்று என்ன செய்வாங்க, உருவாவாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தாயகத்தில் விடுமுறைக்கு வரும் பொழுது எப்படியாவது இது அதிக மக்கள்கிட்ட கொண்டு செல்லணுமே என்பதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணம் செய்து அந்த விடுமுறையை கூட ஒரு சொந்த சந்தோஷத்திற்கு குறைவாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஊரில் சத்தியத்தை நம்ம சொல்லணும் என்பதற்காக வேண்டி கடுமையான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அவங்களுடைய காசுகளை போட்டு தான் இந்த பத்திரிகைலாம் வாங்கி வாங்கி அனுப்புவார்கள். இப்படித்தான் ஊருக்கு 4, 3, 2, 5 என்று சொல்லி மக்கள் உருவாகி பிறகு ஆங்காங்கே ஒரு மக்கள் திரள் உண்டான பிறகு தான் நாம் ஒரு அமைப்பாக செயல்பட்டால் என்ன என்ற ஒரு சிந்தனை வந்தது.
அப்போ நாம் இந்த தௌஹீதை சொல்கிற அந்த நேரத்தில் வந்து அஹ்ல ஹதீஸ் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் தௌஹீதை சொன்னவர்கள் பலர் இருந்தார்கள். அஹ்ல ஹதீஸுங்கிற ஒரு ஜமாத்தும் தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாக இருந்தது, மதுஹபை எதிர்க்கக்கூடிய ஜமாத். அவங்களுக்கு ஏராளமான பள்ளிவாசல், தமிழகத்திலேயே நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் வந்து அஹ்ல ஹதீஸ் ஜமாத்துடைய கையில் இருக்கிறது. அவங்களும் அந்த மாதிரியான பகுதிகளில், குறிப்பாக வேலூர், வடார்காடு மாவட்டம் பகுதிகளில் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தளம் இருக்கிறது. கோயம்புத்தூர், அது மாதிரி திருச்சியிலெல்லாம் அவங்களுக்கு பெரிய பள்ளிவாசல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்களுடைய சப்போர்ட்டும் அந்த நேரத்தில் இருந்தது. இது போக கேரளாவில் செயல்பட்டு வந்த முஜாஹிதீன்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பு வந்து கோவை, திருச்சி போன்ற ஊர்களில் அந்த மலையாளிகள் இங்கே வந்து அதன் மூலமாக அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை தமிழக மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியான பலருடைய ஒரு கூட்டு முயற்சியில் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டு வந்த பொழுதுதான் நாம் ஒரு அமைப்பாக செயல்படலாமே என்கிற ஒரு சிந்தனை வந்தது. ஏன்னா அமைப்பு எதுக்கு என்று சொன்னால், அங்கங்கே பிரச்சனை சந்திக்கிறோம், அரசின் அடக்குமுறையை பார்க்குறோம், பெரும்பான்மை மக்கள் விளங்காமல் நம்மளை இஸ்லாத்தின் எதிரி மாதிரி சித்தரித்து வன்முறையை நிகழ்த்துகிறார்கள், வாழ முடியாத நிலைக்கு ஏற்படுத்துகிறார்கள், ஊரை விட்டு நீக்குகிறார்கள். அப்போ அவங்கள வந்து தனித்து அதை சமாளிக்க முடியாது என்பதற்காக வேண்டி நம்ம ஒரு அமைப்பு மாதிரி உண்டாகுமே என்று சொல்லி அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம். AQH என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. பலரும் இணைந்து, பல ஊரில் உள்ள பல சகோதரர்கள்லாம் இணைந்து அங்கே ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி, இந்த அமைப்பின் மூலமாக நம்ம என்ன செய்வோம், தாவாவை முன்னெடுத்து செல்வோம் என்பதற்காக அது உருவாக்கப்படுது. உருவாக்கும் பொழுது அந்த அமைப்பினுடைய ஒரு தலைவராக என்னை நியமிக்கிறாங்க. சுமார் ஒரு வருட காலம் அந்த அமைப்பில் இருந்து தலைவராக இருந்து மற்ற தாய்கள்லாம் இருந்தார்கள். ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தோம். ஒரு அளவுக்கு அந்த அமைப்புக்கு இன்னொரு பலம் இருந்தது. என்ன பலம் என்று சொன்னால், அவங்க அந்த அமைப்பில் உள்ள கமாலுதீன் மதனி, அப்துல் காதர் மதனி, சையத் முகமது போன்ற மதனிமார்கள் அந்த நேரத்தில் தௌஹீதுக்கு வந்து பக்கபலமாகவும் பிரச்சாரம் செய்பவர்களாம் இருந்தார்கள். அவங்களுக்கு இந்த சவுதி அரேபியாவுடைய தொடர்புகள்லாம் இருந்த அடிப்படையில் ஒரு பகுதியில் நம்ம ஒரு இடத்தை மட்டும் காட்டினோம் என்று சொன்னால், அதுக்கு வந்து அவங்க செலவில் பள்ளிவாசல் கட்டித்தர அளவுக்கு அந்த ஒரு தொடர்புகள் வைத்திருந்தார்கள். அவங்க தொடர்பை பயன்படுத்தி அங்கங்கே கஷ்டப்பட்டு இடத்தை வாங்குவார்கள். அவங்க கட்டித்தருகிற செலவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்படியாக மர்கஸ்கள் உருவானது. இந்த மர்கஸ்கள் எல்லா கட்டடங்களுமே மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கட்டின கட்டடம் கிடையாது. இடம் மட்டும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் பள்ளிவாசல் கட்டுமான செலவை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். இப்படியாக அங்கங்கே மர்கஸ்கள்லாம் உண்டான பிறகு அப்போ என்ன செய்யுதுன்னா, ஜமாத்தில் ஒரு விதமான சின்ன அளவு தான் வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியை வந்து ஒரு மாதிரியான ஒரு அலட்சியத்தையும் சில பேர் கர்வத்தையும் கூட உண்டாக்குகிறது. பிறகு இந்த நேரத்தில் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுங்கிற அமைப்பு வந்து ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்று மாற்றப்பட்டு JAQH தான் மாற்றப்படுகிறது. அது கமாலுதீன் அவர்கள் தலைவராகிறாங்க. நம்ம தலைவராக இல்லாமல் ஊருபுறா பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். மற்ற தாய்களும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், மர்கஸில் உண்டான பிறகு கொஞ்சம் பொருளாதார விஷயமாக கணக்கு காட்டுவதில்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. நம்ம அமைப்புன்னு உண்டாக்கிட்டோம், நம்ம தலைவர் ஆகிட்டோம், நம்ம சொல்கிறது தான் மக்கள் கேட்கணும், இப்படியான சிந்தனை வந்து அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் மக்கள்கிட்ட நம்ம என்ன சொன்னோம், குர்ஆனை தான் பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றாதீங்க, பெரியார்களை பின்பற்றாதீங்க, அறிஞர்களை பின்பற்றாதீங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்க என்று நம்ம மக்களை வென்றெடுத்து நம்ம சொல்வதையும் கேட்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு உண்டான பிறகு நம்ம பொறுப்பில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், நம்ம வந்து என்ன சொன்னாலும் கேட்கணும், நம்ம தலைவர்கள், நம்ம நிர்வாகிகள் நமக்கு முழுமையாகவும் கட்டுப்படணும், நிர்வாக விஷயத்தில் மாத்திரம் இல்லாமல் தீன் விஷயத்திலும் கட்டுப்படணும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், அப்போ ஜாக்குங்கிற ஒரு இயக்கத்தை வந்து நம்ம அதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம், வெளியேறவெல்லாம் இல்லை, உள்ளிருந்து கொண்டு தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கசப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அடிப்படை கொள்கையிலிருந்து தடம் புரள்ற மாதிரி இருக்கிறாங்களே என்ற ஒரு அதிருப்தி நிலவி கொண்டே இருக்குது.
அந்த நேரத்தில் தான் ஜாக்கில் இருந்து தன்னிலை விளக்கம் என்று ஒரு புத்தகம் போட்டார்கள். ஒரு 12 பக்கத்தை கொண்ட ஒரு பிரசுரம். அதில் இந்த ஜாக்கு இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் கேட்டால், இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அமீர் சொல்வதை கேட்க வேண்டும், மார்க்க விஷயத்திலையும் நிர்வாக விஷயத்திலையும் அமீர் சொல்வதை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இயக்கம் என்ன என்று அறிமுகப்படுத்தும் போது இதை போடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. முத்தி போன அடிப்படையான விஷயம் என்ன, நம்ம எதை சொல்லி மக்களை உண்டாக்குறோம்? இப்போ தான் 10-50 மர்க்கஸ் உண்டாகணும்னு ஏன் இப்படி மாறுறாங்க? நேற்று வரைக்கும் இமாம்களை பின்பற்ற வேணாம்னு தானே சொன்னோம். இப்போ எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்களே. இவங்களை பின்பற்றுவதாக இருந்தால் பேசாமல் மதுகபில் இருந்துடலாமே. இப்போ இருக்கிற அறிஞர்களை விட மதுகப அறிஞர்கள் வந்து காலத்தால் முந்தினவங்க, வணக்க வழிபாடுகள் மற்றபடி நட்பண்புகளில் நம்மளை விட கூடுனவங்க. அப்போ சஹாபாக்கள்கிட்ட தாபீன்கள்கிட்ட பாடம் படித்தவங்க. அவங்க சொல்வதே வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஆதாரம் இல்லாட்டி ஏற்றுக்கிறக்கூடாது, வஹியைத்தான் பின்பற்றணும் என்று அவர்களை வந்து நம்ம மார்க்கத்தின் அத்தாரிட்டியாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம ஒரு மக்கள் திரளை உண்டாக்குனா இந்த மக்கள் என்ன மாதிரி உருவாக்கப்பட்டுறாங்க? இதை சொல்லி தானே மக்களை உருவாக்குறோம். மக்கள் என்ன மாதிரி உருவாக்கப்பட்டாங்கன்னு கேட்டால், அமைப்புடைய நிர்வாகம் சொன்னால் சரி. யார் அப்படி அந்த கருத்துக்கு வர்றா? எந்த மக்கள் வந்து கொள்கைக்கு அடி வாங்கினாங்களோ, எந்த மக்கள் உதவி வாங்கினார்களோ, தியாகம் பண்ணாங்களோ, அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்ச பிறகு கூண்டோடு அந்த அமைப்புல இருந்து வெளியேறி இருக்கணும்ல, வெளியேறல. சில பேர் வந்தார்கள், சின்ன நம்பரில் உள்ளவங்க, நம்ம எதை சொல்லி நம்ம அந்த கொள்கையை சொன்னோம் என்று சிலர் வந்தாங்களே தவிர, மிக அன்றைக்கு இருந்ததில் அதிகமானவர்கள் 75-80% வந்து எங்களுக்கு இந்த அமைப்பு தான் வேணும், நாங்கள் கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டோம், எங்களுக்குன்னு ஒரு மர்க்கஸ் உண்டாகி போச்சு, எங்களுக்குன்னு ஒரு தளம் உண்டாகி போச்சு, அப்போ நாங்கள் போய் தொழுவதற்குன்னு எங்களுக்கு ஒரு இடம் உண்டாகி போச்சு, இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கு நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது என்கிற ஒரு சிந்தனை எதை எதிர்க்க விடலை? அமீர் சொன்னாலும் மார்க்கத்தில் கேட்கணுங்கிறாங்களே. இது எவ்வளோ டேஞ்சரு. அப்போ அது ஏற்கனவே எந்த மதுஹபை எதிர்த்து வந்தோமோ அந்த மதுஹபு கொள்கை இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி நம்ம இதில் பயணிக்கிறது? அப்போ அதுக்கே போயிடலாமே. அப்போ 2 வேணான்னு சொல்லி நம்ம தெருவுக்கு தானே வரணும். அப்படி வரக்கூடியவர்களை நாங்கள் காணலை. ஆனால் இவங்களாம் யார்? அதில் தேங்கி நின்றாங்களா? அவங்களாம் யார்? பதவிக்கு வந்தவங்களா? ஏதோ உலக ஆதாயத்துக்கு வந்தவங்களா? இல்லை, ஊர் உலகத்தை எதிர்த்து வந்தவங்க தான், வெட்டு குத்துக்கு ஆளானவங்க தான். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய தியாகம்லாம் செய்ய தேவையில்லை. அப்படியான அந்த காலத்தில் செஞ்சு ஆகணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த அந்த மக்கள் இந்த ஜாக்குடைய இந்த நிலைப்பாடு தப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதை கேட்கல யார்? நம்மோட பயணித்தவர்கள் அதிகமானவர்கள் கேட்கல. அப்படியே தங்கிட்டாங்க. அந்த இயக்கம் தான் எங்களுக்கு வேணும் என்று தங்கிவிட்டார்கள். அது போக நிறைய விஷயங்களில் ஹதீஸுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? தப்பாகலாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அது கூட அவங்க பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. எப்படி எல்லாம் செஞ்சாங்க? யாபத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன கொள்கையிலேருந்து உருவாக்குனா கூட கொள்கைண்டே ஒரு நீர்த்து போகாமல் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சரியாக இருப்பாங்க. யார் சரியாக இருக்க மாட்டாங்க. நமக்கு மர்க்கஸ், நமக்கு இடம், நமக்கு பேர், நமக்கு புகழ், நமக்கு ஒரு அந்தஸ்து, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டோம் என்று இதோட வேலை முடிஞ்சிருச்சு என்று யார் நினைக்கிறார்களோ அவங்க வந்து கொள்கையை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள். கொள்கை தான் வந்தார்கள், ஆனால் கொள்கையை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதை நம்ம அங்கே காட்டுறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம கேட்குறோம், மார்க் ரீதியாக கேட்குறோம். பெருநாள் தொழுகை வந்து ஹதீஸில் வந்து திடலில் தொழ வேண்டும் இருக்கிறது. நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஜமாத்தில் ஏன் செய்யலை என்று நம்ம உள்ளிருக்கும் பொழுது போராட்டம் பண்ணுகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க? திடலெல்லாம் தொழக்கூடாது, பள்ளியாசெல்லாம் தொழணும் என்று அந்த நம்ம உருவாக்கின அந்த ஜாக்கு இயக்கம் வந்து பள்ளி வாசலில் தான் தொழுவுது. திடலில் தொழணும்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம், மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம், நீங்கள் வற்புறுத்துங்கன்னு சொல்கிறோம். யார் வற்புறுத்தலை? பல வருடங்கள் போராடி பார்க்குறோம், அவங்க பள்ளிவாசலாம் தொழணும். அப்போ ஏன் திடலில் தொழணும்னு நம்ம வாதங்களை வைக்கும்போது என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்தில் திடலில் தொழுவதற்கு காரணம் வந்து மஸ்ஜித் நபவி வந்து சின்னதாக பத்தாது இடம்.
பெருநாள் தொழுகைக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த சாதா தொழுகை மாதிரி கிடையாது. நிறைய பேர் வரும்போது பள்ளிவாசல் இடம் பத்தாது. அதுக்காக வேண்டி தான் திடலுக்கு போனாங்களே தவிர, நமக்கு தான் பெரிய பெரிய பள்ளி வச்சுருக்கிறோமே, இடம் பத்துமே அப்படின்னு சொல்லி ஹதீஸுக்கு ஒரு வித்தியாசமான வியாக்கியானத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அதை நியாயப்படுத்தினாங்க. இது தவறு என்று நம்ம சுட்டி காட்டுகிறோம். அன்றைக்கு இருந்த மக்கள்கிட்ட எடுபடலை. பயணித்த மக்களை சொல்கிறான், அந்த புது மக்கள்கிட்ட தான் எடுபட்டுச்சே தவிர நம்மோடு பயணித்தார்களே அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யலை, அது எடுபடவே இல்லை. என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம், ஏங்க பள்ளிவாசலில் இடம் பத்தலைங்கிறீங்களே, மஸ்ஜித் நபி விட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் 10க்கு 10 வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அது பெரிய கடல் மஸ்ஜித் நபவி. அது பள்ளிவாசல் ஒரு பக்கம் இருந்தது, ஜக்காத்து பொருளை ஒரு பக்கம் குவித்து வைத்திருப்பார்கள், குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு அதுதான் இடம் இருந்தது. அதுபோக எதிரி நாட்டவர்களை கைதிகளாக கட்டி போடுவதும் அங்கே தான் வைத்திருந்தார்கள். போருக்கான பயிற்சி அங்கே தான் எடுப்பார்கள் பள்ளிவாசலில். திண்ணை தோழர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு யார் வீடு இல்லையோ அவங்க அங்கே தான் தங்கி கொள்வார்கள். அப்போ ஒரு கடல் அது. மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் காலத்தில் உண்டாக்குன அந்த இடம் அவ்வளோ வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இடம். இடம் பத்தலைங்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹ் தெருளுக்கு போய் சொன்னாங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வியாக்கியானங்களை கொடுத்து அதை இந்த தேதி வரைக்கும் கூட அவங்க அமல்படுத்தலை பாருங்களேன். அதில் செட்டாக இருக்கிறவங்க இது கேட்கவும் இல்லையே. ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் இயக்கம் சொல்லிவிட்டது, எங்கள் இயக்கத்தில் பள்ளிவாசல் நடத்த நாங்களும் போவோம் இப்படின்னு வந்தாங்க. ஒரு சுண்ணத்தை இன்னும் சொல்ல போனால் மாதவிடாய் பெண்கள்லாம் அதுக்கு வர சொன்னாங்க. அப்போ பள்ளியிலேருந்து வேணும்னு பர்பஸாக மாற்றுறாங்க. அது போக அந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் சும்மா ஒன்று பெருநாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, 5 வக்துக்கு வரமாட்டாங்கங்கிறதெல்லாம் இப்போ தான் இது. அந்த காலத்தில் எல்லா மக்களும் தொழுவாங்க. அப்போ எல்லோரும் தொழக்கூடிய பெருநாளைக்கு சின்ன வித்தியாசங்கள் வேண்டாம் இருக்குது. தூரத்துறையில் ஒன்று கொஞ்சம் வருவாங்க. லோக்கலில் உள்ள எல்லா மக்களுமே 5 வேளையும் தான் தொழுவாங்க, பெருநாள் தான் தொழுவாங்க. பெருநாளைக்குன்னு கட்டுக்கடங்காக கூட்டம்லாம் நிறைய பொழுது கிடையாது. என்ன பெண்கள் வர்றதுனால அது ஒரு கூடுதல் அதிகமான கூட்டங்கள் வரும். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு வியாக்கியானத்தை கொடுத்து மறுத்தாங்களா இல்லையா? உள்ளே இருந்து போராடணும், கேட்க மாட்டேன்ட்டாங்க. வெளியே சொன்னோம் மாற்றுங்கன்னு, மாற்ற தயாராக இல்லை. ஏன் அமீர் சொன்னால் கேட்கணும். என்ன மாதிரி ஆகிட்டாங்கன்னா, ஜமாத்தில் அறிவிச்சாங்களா, ஜாக்குடைய அமீர் சொன்னாரா அப்படின்னு யோசிக்காத. அதே மாதிரி சஹருக்கு பாங்க சொல்கிறோம், அது ஒரு சுன்னத்து. நம்மளால் 2 பாங்க சொல்லுவாங்க. சஹர் நேரம் ஆரம்பித்து நெருங்கி முடிய போகுதுன்னு ஒரு பாங்கு, முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பாங்கு. சுபுகு ஒரு 5 மணிக்கு வருது என்று சொன்னால் ஒரு 4:30 ஒரு பாங்க சொல்லுவாங்க, எழுப்பி விடுறதுக்காக வேண்டி. 5 மணிக்கு ஒரு பாங்க சொல்லுவாங்க, முடிக்கிறதுக்கு சஹர் நிப்பாட்டுறதுக்காக வேண்டி. அப்போ இந்த உத்தேசமாக இந்த மாதிரி 2 பாங்க சஹருக்கு எழுப்பி விடுவதற்கும் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு காட்டுவதற்கும் சொல்கிற வழக்கம் இருந்தது. அதை செயல்படுத்தணும்ல அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணினால் அதுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் கடிகாரம் இல்லை, இப்போ தான் மட்டும் வாட்ச் இருக்குதா, எதுக்கு எழுப்பி விடணுன்ட்டாங்க. அப்போ 5 வேளைக்கு அந்த 5 வேளை தொழுகைக்கு தானே வாட்ச் இருக்குது, அதுக்கே பாங்க சொல்லணும். அதை பார்த்து வந்துடுவாங்கல்ல. இபாதத்துகளில் இப்படி காலத்து மாற்ற முடியுமா? இப்படியெல்லாம் கேட்டோம். இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் ஜாக்கில் உள்ளவங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா? ஹதீஸ் தானே இது, குரான். அது இயக்கத்துடைய பேரில் என்ன வருது, ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். குரான் ஹதீஸ் இயக்கம். இயக்கத்துக்கு பேர் என்னது, குரான் ஹதீஸ் இயக்கம். அப்போ குரான் ஹதீஸ் இயக்கம்னு பேரை வச்சிருக்கிறாங்க. இந்த அருக்கு ஹதீஸ்ன்னு காட்டணும், எங்கள் அமீர் சொல்லலை. இந்த அருக்கு ஹதீஸ்ன்னு காட்டணும், எங்கள் அமீர் சொல்லலை. இவங்கெல்லாம் யார்? இந்த குரான் ஹதீஸுக்காக வேண்டி வாப்பா அம்மாலாம் எதிர்த்தவங்க, ஊரை எதிர்த்தவங்க. 1100 வருஷங்களாக உள்ளத்தில் பரம்பரை பரம்பரையாக விதைக்கப்பட்ட மதுஹப் நம்பிக்கையை தூக்கி எறிந்தவர்கள். மதுஹப்னு நேற்று வந்ததா? எனக்கு அதான் இருந்துச்சு, எங்கள் வாப்பாவுக்கு அதான் இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு அதான் இருந்துச்சு, எங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு அதான் இருந்துச்சு. பரம்பரையாக மதுஹப் என்று சொல்லி நான் ஷாஃபி ஹனஃபி என்று ஊட்டப்பட்டுச்ச, அதையெல்லாம் தூக்கி எறிந்துட்டு வந்தவர்கள் எப்போ இயக்கம் என்று செட்டில் ஆகிவிட்டார்களோ, அவங்க இயக்கம் சொன்னால் சரின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்களோ, நமக்குன்னு ஒரு மர்க்கஸ். எதனாலலாம் வந்தாங்க? நம்ம மாறா போய் ஒரு மர்க்கஸ் உண்டாக்க இயலுமா? இதுதான் அடிப்படை. இன்னொரு மர்க்கஸ் எங்கே போய் உண்டாக்குறது என்பதற்காக வேண்டி என்ன தவறு செஞ்சாலும் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க. பேர் குர்ஆன் இயக்கம் தான். அப்போ பிறை சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, எவ்வளோ போய் சொன்னாங்க,
பிறை பார்க்காம பார்த்தா சொல்லுவாங்க. அவங்களுடைய கொள்கை என்னென்னா சவுதியில் பார்க்குறது அறிவிக்கிறது தான். அதை வந்து மசாயிலா சொல்ல முடியாது மக்கள்கிட்ட. அதுக்காக என்ன செய்வாங்க, எங்களுக்கு எந்த நாட்டில் வந்தாலும் ஏற்றுக்கிறோம்னு ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிடுவாங்க. அதே நாள் போண்டாவில் பார்த்தா வச்சுருந்தீங்கன்னா பிற அறிவிக்க மாட்டாங்க. மலேசியாவில் வந்து அறிவிக்க மாட்டாங்க. சவுதியில் பார்த்துட்டான்னு சொன்னோன்னே பார்த்துட்டா அறிவிப்பாங்க. எங்கள் சவுதியில் நீங்கள் பார்க்கலங்கிறீங்க, மலேசியாவில் பார்த்துட்டாங்கன்னு சுட்டி காட்டணும்னு வைங்களேன், அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ நீங்கள் மார்க்க விஷயத்தில் அவங்க சவுதியில் உள்ள மதனிகள் என்ற அடிப்படையில் அந்த சவுதியில் உள்ள பொருளாதார வசதிகள் அவங்க பெறுகிற காரணத்தினால் சவுதி அனுசரித்து தான் போகிறாங்க என்று ஆதாரத்தை நம்ம குற்றம் சாட்டுறோம். ஒவ்வொரு தினம் இந்த மாதிரி தப்பு தப்பாக அவங்க செய்கிறாங்க. பிறை தகவல் அவங்க கொள்கை எப்படி எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அது சவுதி மட்டும் வார்த்தை எங்கேருந்து வந்தாலும்ங்கிறீங்க, சவுதி மட்டும் அவங்க ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்குறோம். பதில் இல்லை. பதில் இல்லைங்கிறது எல்லாம் அதில் இயக்கத்தில் பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிகிறது. அதில் தான் இருக்கிறாங்க. அது கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பெருநாள் விஷயத்தில் வேலையை பார்த்து போயான்னு வர மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன நம்ம அறிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், ஒரு கொள்கைக்காக வந்தவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த கொள்கை தான் பெரிது என்று நிற்பார்களானால் நிற்க மாட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் நிற்பார்கள். அப்போ சின்ன நம்பரோட வெளியே அது ஒரு விஷயமாச்சா. பொருளாதாரம் ஜாகை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக திரட்ட தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னா அங்கே சவுதி தாவா பண்ணுறதுக்கு அவன் காசு கொடுப்பான், வெளிநாட்டிலேருந்து உதவிகள்லாம் வரும். அங்கே தாய்கள்னால் அந்த மதனி மாதிரி தாய்களுக்கு சம்பளம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பொருளாதாரம் வந்து பள்ளிவாசல் கட்டுறது போக்குவரத்துலாம் வரும். இதில் வந்து என்ன வரவு செலவு என்பதை வந்து அவங்க ஒரு மதனிகள் குரூப் மட்டும் வைத்துக் கொள்வாங்களே தவிர அந்த இயக்கத்தில் பயணிக்கிற வேறு யாருக்கும் அதை காட்ட மாட்டாங்க. எனக்கே காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் மதனி கிடையாது. அப்போ அந்த கணக்கு என்னென்னு கேட்டோம்னா நான் எங்களுக்குள்ளே பார்த்துக்குறோம். அப்போ உங்களுக்குள்ளே பார்த்துக்கிறீங்க. என்ன பண்ணீங்க, வேறு இயக்கம்ல அது இந்த இயக்கத்தை தலைவராக இருந்து கொண்டு இப்போ அதுக்குன்னு பொருளாதாரத்துக்கு வேறு ஒரு பேரில் ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. ஜமியத்து தாவத்தில் இஸ்லாமியாண்டு கணக்கு வழக்கு அவர்கள் மட்டும் பார்த்துக்கிடுவாங்க. பணம்லாம் அதில் தான் இருக்கும். இதுக்கு எதோ தர்மம் போடுற மாதிரி ஜாக்குக்கு செலவழிப்பாங்க. அப்போ கணக்கு கேட்டோம்னு சொன்னால் அதில் கரெக்டாக இருக்கு. நீங்கள் கேட்குறிய. அப்போ ரெண்டு விஷயம் தான் நடக்குது. பொருளாதார விஷயம் வந்து அனைவருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. என்ன வேண்டாலும் செய்யலான்னு அதில் டவுட்டு. மார்க்க விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆய்வு திறன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவு ஆதாரம் இருக்கா இல்லையா அதையெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஏற்றுக்குருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கும் ஜாக்கில் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து ஜாக்கு சொன்னால் என்பது கேட்பாங்களே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க செயல்பட மாட்டாங்க. தப்பான ஆதாரத்தை சொன்னால் கூட நம்ம சுட்டி காட்டினா கூட அதில் தான் மெயின் செட் ஆகிடுவாங்க. அப்புறம் தான் நினைஞ்ச வெளியேறி தௌஹீத் பிரச்சார குழுண்டு ஆரம்பித்தோம். சமுதாய பிரச்சனைக்கு தாமுகாண்டு ஆரம்பித்தோம். மார்க்க சொல்வதற்கு தௌஹீத் பிரச்சார குழு, அது சமுதாய பிரச்சனைக்கு தாமுகாண்டு ஆரம்பித்து அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. இது போய்கொண்டே இருந்த நேரத்தில் வந்து தௌஹீத் பிரச்சார குழுவின் சார்பாக மர்கஸ்கள்லாம் உண்டாகாட்டாலும் அங்கங்கே கிளைகள் போடப்படுறது உண்டாகிறாங்க. பெரிய அளவு வளர்ச்சி இல்லை. ஏன்னா நம்முடைய நேரங்கள்லாம் இதில் தான் போய்கிட்டு இருக்குது தாமுகாவில். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் வந்த பிறகு தாமுகாவில் உள்ளவங்களும் வளர்ந்த பிறகு நமக்கு வந்து இதை ஒரு லாபகரமாக ஆக்கிக்கிறேன்னு என்ற சிந்தனைக்கு வரும் பொழுது அங்கேயும் பிரச்சனை வருது. அங்கே எதனால் பிரச்சனை வருது நல்லா கவனிங்க. நம்ம என்ன சொல்லி உண்டாக்கணுமோ அதுக்கு மாற்றமான ஒன்றை அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லி உண்டாக்கணும், தாமுகவில் பயணித்தவர்கள் நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு அரசியல் கட்சியை திட்டுவோம், முஸ்லீம் லீக்கை திட்டுவோம், தேசிய லீக்கை திட்டுவோம். எப்படி திட்டுவோம், இஸ்லாத்தின் பெயரால் கட்சியை வைத்து கொண்டு அவங்க எம்எல்ஏ ஆவதற்காக வேண்டி அவங்க எம்பி ஆகிறதுக்காக வேண்டி கட்சிக்காரன்ட்ட அடகு வைத்து மானத்தை விட்டு ஒரு சீட்டை வாங்கி கொண்டு விலை போயிடுறாங்க. ஒரு கட்சிக்காரன் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டா அவன்கிட்ட கூட்டணி, அவன் 7 கொடுத்தா அவன்கிட்ட கூட்டணி என்று போகிறாங்களே. அப்போ நீங்கள் என்ன சமுதாயத்துக்காக செய்கிறீங்க என்று அவர்களை விமர்சித்து மக்களை வென்றெடுத்தோம். முஸ்லீம் இயக்கங்களை முஸ்லீம் லீக் போன்ற தேசிய லீக் போன்ற 2 கட்சிகள் அன்னைக்கு பிரதானமாக இருந்தது. அந்த 2 கட்சிகளையும் விமர்சித்தோம். எதை வச்சு விமர்சித்தோம், அவங்க தங்கள் ஆதாயத்துக்கு செய்கிறார்கள், நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம், வாரியம் வாங்க மாட்டோம், அரசாங்க விருது வாங்க மாட்டோம்,
நாங்கள் உங்களுக்கு போராடிக்கிட்டே இருப்போம், இதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்குறோம். இப்படி தானே சொன்னோம். இதுதானே மக்களை ஈர்த்துச்சு. முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு என்று இருந்த அந்த அந்த மக்கள் எல்லாம் தமுமுகவுக்கு எதனால் வந்தாங்க? இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, இவங்க நமக்காக குரல் கொடுக்குறான், அவனுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. யாருக்கு இல்லை? அந்த இயக்கத்தில் பணியாற்ற பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னு நம்புனாங்களே. ஏன் நம்புனாங்க? அப்படி செய்கிறவனை விமர்சனம் பண்ணணும். நாங்கள் நிற்கவே மாட்டோம்ன்றோம். சும்மாவும் சொல்லலை, அல்லாஹ் மேலே சத்தியம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் ஒரு காலத்திலும் எங்களுக்கு ஓட்டு கேட்டு வரமாட்டோம். இப்படி சொன்னமா இல்லையா? எத்தனை ஊரில் சொல்லியிருப்போம். 95 ஆரம்பித்தது, 2004 வரைக்கும் 9 ஆண்டு காலம் இதைத்தான் சொன்னோம். 9 வருஷமாக நாட்டு மக்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து கடைசியாக இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி பல போராட்டங்கள், சிறைவாசிகளுக்கு போராட்டங்கள், அங்கங்கே நடக்கிற கலவரங்களில் அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு போராட்டங்கள், தடாவுக்கு எதிரான போராட்டங்கள், அப்போ இப்படி ஏராளமான போராட்டங்களும் விழிப்புணர்வுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான்? நமக்கு ஒரு இயக்கம் வந்து விட்டது. என்ன இயக்கம்? போலீஸ்னா பயந்து, காக்கி சட்டை பயந்து ஓடுவார்கள். அந்த பயத்தெல்லாம் தெளிவிச்சு நம்மளை கூப்பிட்டு திரண்டு வரக்கூடிய ஒரு இயக்கம் வந்து விட்டது. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த அடக்குமுறைலாம் குறைந்தது. பல வருடங்கள் டிசம்பர் 6 வந்து விட்டால் நவம்பரில் கைது செய்யப்பட்டுருவோம். முன்னெச்சரிக்கைண்டு நவம்பர் 25 பிடிச்சிட்டு போயிடுவாங்க. டிசம்பர் 7 தான் விடுவாங்க. ஒவ்வொரு டிசம்பர்லையும் 12 நாள் 15 நாள் உள்ள கொண்டே முன்னெச்சரிக்கைன்னு பிடித்து விடுவார்கள். அதையும் மீறி போராட்டங்கள் நடக்கும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு சொல்வார்கள், ஒடுக்கி பாருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து நின்று அந்த மக்களுக்கு தைரியத்தை ஊட்டி, நாமளும் சிறைக்கு போய் அஞ்சாமல் சிறைக்கு போய் அதுக்கப்புறம் எந்த சிறைக்கும் இங்கே பயப்பட மாட்டேங்கிறாங்க என்ற அரசியல்வாதிகளை கலகலத்து போகிற அளவுக்கு இந்த இயக்கம் நெஞ்சிச்சு ஒரு அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டு வருது. நல்லா சிந்திக்கணும். இந்த உருவாக்கின மக்கள்லாம் எதுக்காக வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? முஸ்லீம் லீக் மாதிரி இவங்க போக மாட்டாங்க, அதுக்கு தான் வந்தாங்க. தேசிய லீக் மாதிரி போக மாட்டாங்க, அதுக்கு தான் வந்தாங்க. கொள்கையில் நிற்பாங்க, இவங்களுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு இந்த ஆசை வருது. என்ன ஆசை? இவ்வளோ கூட்டம் வருது, முஸ்லீம் லீக் வராத கூட்டம் தமுக வருகிறது, தேசிய லீக் வராத கூட்டம் வருகிறது, போராட்டம்னா அவன் ஆயிரக்கணக்கில் குழும்புகிறார்கள். இந்த சக்தியை ஏன் நமக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று இந்த தமுகவுக்கு ஏற்பட்ட அசுர வளர்ச்சி, அந்த நேரத்தில் அந்த வளர்ச்சியை பார்த்த உடனே இந்த சத்தியம் செய்த தலைவர்களுக்கு என்ன ஆசை வருது? நாமளும் தேர்தலில் நின்றா என்னன்ற மாதிரி நம்மளும் இந்த இயக்கத்தை அரசியல் கட்சி மாதிரி மாற்றி, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பதவி ஆசைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை விட வேற யார் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பா? என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா அது ஒரு விஷயம். என்ன செய்வாங்க? நாம் அவர்களை விட நாம் குரல் கொடுக்க மாட்டோமா? அவளங்களை சட்டசபையில் பேச மாட்டோமா? பார்லிமெண்ட்டில் நம்மளை விட அவங்க தெளிவாக பேசிடுவாங்களா? அப்போ முஸ்லீம் லீக்கை விட நன்றாக நாம் தான் பேசுவோம், நமக்கு தான் விவரம் இருக்கிறது, நாம் எப்படி போகாமல் இருக்கிறது என்று யாருக்கு வருது சிந்தனை? மாநில நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருத்தை கீழே வரைக்கும் விதைக்கிறாங்க, நமக்கே தெரியாமல் விதைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாவட்டத்தில் உள்ளவங்க நம்ம நல்லா தானே இருக்குது, அவன் அப்போ தான் அவன் பஞ்சாயத்து கூட நிற்கலாம். இவங்க பார்ல அங்கே போனால் தான் பஞ்சாயத்து கூட அவங்க நிற்கலாம். மாவட்டத்தில் உள்ளவங்க அரசியல்வாதிகளை தேர்தல் வேலை செஞ்சு ஏதாவது ஆதாயம் அடைஞ்சிக்கிடலாம். அரசியல்வாதிகளுடைய உறவை வைத்துக்கொண்டு நாளைக்கு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி தொழில்கள் பண்ணுவதற்கு பஞ்சாயத்து பண்ணுவதற்கு அந்த பலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒவ்வொருத்தருக்கும் கீழே உள்ளவர்கள் வரைக்கும் அந்த எண்ணம் வருது. யார் இவங்கெல்லாம்? யாரு? இந்த இயக்கம் ஒருபோதும் சுயநலத்துக்கு போகாது நம்பிய மக்கள் தான். திருச்சியில் ஒரு பொதுக்குழு கூடுகிறோம். பொதுக்குழுவில் இதை நம்ம என்ன செஞ்சோம்? இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பொதுக்குழுவில் மக்கள்கிட்ட வச்சுருவோம். நான் தான் சொல்கிறேன், இப்படி இப்போது தேர்தல் நிற்கணும், தேர்தல் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது, பொதுக்குழுவில் வச்சுருவோம் என்று திருச்சி பொதுக்குழுவில்
ரோஷன் மகளோ ஒரு மகள் பேர் யாவும் இல்லை. அதில் வச்சு பொதுக்குழு கூடுகிறது. கூடணும் நம்ம நான் என்ன நினச்சேன்னு கேட்டால், கூட பயணிக்கிற தலைவர்களுக்கு தான் அந்த ஆசை இருக்குது. அவன்லாம் புடம் போட்ட தங்கம். நான் நினச்சது யார், இந்த மாவட்டம் கிளையெல்லாம் வந்து புடம் போட்ட தங்கம், கடுமையான எதிர்ப்பு இவங்க சந்திப்பாங்க, தேர்தலில் விரட்டி அடிச்சுடுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு கூட்டுங்க பொதுக்குழு வந்துட்டேன். அவன் பொதுக்குழு கூட்டப்படுது. நான் என்ன நம்பிக்கை போகிறேன், எல்லா மக்களுக்கும் சரியான மரணம் கொடுக்க போகிறாங்க, அந்த நிர்வாகிகளுடைய ஆசைக்கு வந்து கடுமை அடி கொடுக்க போகிறாங்கன்னு நினைத்து கொண்டு பொதுக்குழு கூடுது. கூடுனா இந்த கருத்தை கேட்குறாங்க. நான் தான் கேட்குறேன், என்னை தான் கேட்க வைக்கிறாங்க கருத்து. இப்போ ஒரு கருத்து இந்த மாதிரி தேர்தலில் நிற்கணுங்கிற ஒரு கருத்து வந்து கொண்டு இருக்கிறது. அது தேர்தலில் நிற்கணுங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள், நிற்க வேணாங்கிற ஒரு கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேர்தலில் இந்த அமைப்பு தேர்தலில் போட்டிடணுங்கிற கருத்தை சொல்லுங்கன்ற உடனே ஒரு ஆள் இல்லாமல் அமைப்பு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆள் இல்லாமல் நான் தான் கேட்குறேன், தேர்தலில் போட்டியிட என்ன சொல்லி வந்தோம், போட்டியிட மாட்டோண்டோம், அல்ல மேலே சத்தியம் பண்ணணும். இதை நம்ம இந்த மாதிரி கருத்து என்ன கருத்து கேட்குறீங்க, நம்மளை அடிக்க வராங்கன்னு நினச்சோம். என்ன மாதிரி சொல்லிவிட்டு என்ன மாதிரி கருத்து கேட்குறீங்க என்று நான் அப்படி நினச்சிட்டு போகிறேன், மக்களை எடை போட தெரியாமல். அப்போ என்ன சரி எல்லாரும் ஏகமானதா தேர்தலில் போட்டிட்டுட்டாங்க. உடனே என்ன பண்ணேன், இப்போ நான் தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாத வந்து தேர்தலில் போட்டி முடிவு எடுத்துட்டீங்க. நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கிறேன், ஒரு கால தேர்தலில் போட்டிட்டாது, அதனால நீங்கள் தாராளமாக தேர்தலில் போட்டிட்டு இருக்குங்க. நான் இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய அமைப்பாளர் பொறுப்புல விலகி கொள்கிறேன், இந்த இயக்கத்திலிருந்து விலகி கொள்கிறேன்னு அறிவிச்சுட்டு உட்காந்துட்டேன் அந்த ஒரு இடத்துலையே. உடனே அப்படின்னு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூச்சல் மாதிரி வந்து இருக்கிற 500 பக்கம் வேறில் ஒரு பக்கம் வந்து கெஞ்சி அப்படிலாம் செஞ்சிடாதேங்கிறாங்க. மறுகருத்து கேட்டவுடனே ஆஹா இவன் அப்போதைக்கு நம்ம தான் பிரச்சாரத்துக்கு இருந்தோம். இந்த எடுத்து சொல்வதற்கு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு, இடஒதுக்கீடுனா என்னங்கிறத கூட ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத நேரம், அதெல்லாம் சொல்வதற்கு நான் அப்போ தேவைப்பட்ட நேரத்தினால தான், உளப்பூர்வமாக இல்லை. நான் அப்போது தேவை என்று நினைத்த காரணத்தினால் அப்படி இல்லை, வேண்டாம் வேண்டாம் நீங்கள் தான் இருக்க வேண்டும், நாங்கள் அதை ஆசை விட்டுட்டோம்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ எல்லா மக்களும் நான் அப்போ தான் நினச்சேன், இது வளர்ந்து விட்டால் நின்று எதை சொல்லி வளர்ந்தோமோ அதுக்கு எதிராக வருவார்கள். நல்லா விளங்கிக்கணும், எதை சொல்லி வளர்ந்தோம் வாரிய பதினாலாம் இல்லைன்னு தான் வளர்ந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க இடம் போட்டாங்க ஆகான்னு சொல்லி, இப்போ வந்து இவன் முட்டுக்கட்டையாக இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்போ இவன் ஒரு ஆள் தான் முட்டுக்கட்டையாக இருக்கான்றாலும் அன்னைக்கு இந்த மாதிரி ரிசைன் டவுனை அது கூட ரிசைன் டவுனை எல்லாம் சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்கள ஆமான்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எலெக்ஷன் ஓகே தான் இருந்தாலும் பிஜே வேணாங்கிறாரு, நம்ம அவரை எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கருத்து அன்னைக்கு இருந்துச்சு. அதோடு மாற்றிக்கிட்டாங்க, மாற்றிக்கிறல எனக்காக மாற்றி கொண்டாங்க. உடனே எல்லாரும் அந்த கருத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்தை வீட்டுக்குள்ள வரைக்கும் விதைச்சி இது வந்து நான் இப்போ இல்லாமலே செஞ்சிடலான்ற ஒரு கட்டம் வரும்ல, வளர்ந்துரும்ல பெருசாக, அந்த நேரம் வரட்டுன்னு காத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் 2004 இடஒதுக்கீட்டுக்காக தஞ்சையில் ஒரு பேரணி, தமிழக வரலாற்றில் அந்த பேரணிக்கு நிகரான பேரணி அதுக்கு பிந்தி நடந்திருக்கு. அந்த தஞ்சாவூர் பேரணிக்கு முன்னாடி முஸ்லீம் சமுதாயத்தினால ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்ட அவ்வளோ பிரம்மாண்டமான பேரணியை 2004க்கு முந்தி உள்ள எந்த ஒரு அமைப்புகளும் கண்டது கிடையாது. அப்படி கூட்டம் பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு பெண்கள் ஆண்கள்லாம் கொண்டாந்து தட்டம் இதுக்கு இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி. அப்போ நான் தான் அந்த துவக்க உரை நிகழ்த்தி அந்த நிகழ்ச்சி நடத்துவேன். பேரணிலாம் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணன் அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனிமே இவன்லாம் தேவையில்லை, தமுகங்கிற பேருக்கு வந்து விடுவார்கள். அப்படி அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவ்வளவு கூட்டத்தை வைத்துக்கொண்டு சும்மா இருப்பதா. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தேர்தலில் போட்டியிடணுங்கிறதுக்காக வேண்டி பாக்கர், அலாவுதீன், நான், அன்வர் பாஷா அந்த 4 பேரை தவிர்த்து விட்டு அவங்க சில மசோராக்களை பண்ணி தேர்தலில் போட்டிடுறான். சரி இவங்கெல்லாம் போயிட்டு இனிமேல் போயிட்டு பிரச்சனை இல்லை. ஆமாம், அப்போ அறிவிக்கிறோம். அப்படி அறிவித்த பிறகு என்ன ஆகுது, முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் நம்மள்கிட்ட என்ன செய்கிறாங்க, அதை சொன்னால் சரியாக வராதுன்னு சொல்லி நீங்கள் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதனால தமுக வளர மாட்டேங்குது, சுன்ன ஜமாத்தெல்லாம் எங்களுக்கு வேணும், அது நீங்கள் நிப்பாட்டணும்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எழுதி கொடுங்க, எழுதி தந்துட்டாங்க. தௌஹீத் பிரச்சாரம் தமுக முட்டுக்கட்டைன்னு எழுதி தந்தோம். நாங்கள் நினைச்சிட்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியே வந்துட்டோம். ஏன் வந்தோம், மக்கள் அதனால வந்துட்டாங்கிறதுனால. எதனால் வந்தோம், மக்களை கூட்டி இந்த நம்ம வந்து அதை ஜெயிச்சிடலான் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். இது பொதுமக்கள் தான் கரெக்டாக இருக்கிறாங்க,
பொறுப்பில் உள்ளவர்கள் கரெக்டாக இல்லை, அப்போ தான் கண்டுபிடிச்சோம். பொதுமக்கள்லாம் க்ளீனாக இருக்கிறோம் சொல்லுங்கதா. பொறுப்பில் கிளை மாவட்டம்னு வந்துட்டாங்க பாருங்கள், அவங்களாம் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பொறுப்புன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன செய்யும், துன்யாவில் ஒரு அது அந்தஸ்து மரியாதை. ஒவ்வொரு மந்திரியும் நமக்கு தெரியும், ஒவ்வொரு எம்எல்ஏயும் தெரியும், போலீஸ் அதிகாரிலாம் தெரியும். அந்த செல்வாக்கை வைத்து நம்ம ஒரு சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம், ஒரு துண்டை போட்டுக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு அரசியல் அந்த மைண்ட் செட்டு எல்லாருக்கும் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வரலாமா? சத்தியம் பண்ணிட்டு இதை செஞ்சாங்கன்னு குறை சொல்லிவிட்டு, இதை செஞ்சாங்க என்று தான் அவங்கள குறை சொல்லிவிட்டு வந்தோம். கடைசியில் என்னாச்சு, வக்ஃப் வாரியத்துக்கு லத்தீஃபை கிண்டல் பண்ணவங்க வக்ஃப் வாரியத்துக்கு போனாங்க. எம்எல்ஏ சமது லத்தீஃபை கிண்டல் பண்ணவங்க எம்எல்ஏவே போய் சமுதாயத்துக்கு என்ன குரல் கொடுத்தாங்க, தானே புயல் குரல் தான் கொடுத்தாங்க. ஒன்றும் குரல்லாம் கொடுக்கல. தானே பெண் வராதான்னு அம்மாவுக்கு ஜாலரா அடித்தாங்க, ஐயா வந்து ஐயாவுக்கு ஜாலரா அடித்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவங்க செஞ்சதை அவங்க செஞ்சாங்களா இல்லையா? ஏன் எப்படி நடந்துச்சு? என்ன சொல்லி உண்டானோ, என்ன சொல்லி மக்களை கூப்பிட்டோம். அப்போ நாங்கள் முடிவு எடுத்தோம், மக்கள்கிட்ட போயிடுவோம். இந்த மர்க்கஸுகள், இந்த ஆம்புலன்ஸு, இந்த அலுவலகம், இந்த கிளைப்போ நாங்கள் வேணாம். எப்படி நம்ம தெருவில் நிற்போம், மக்களை வென்றெடுப்போம். அப்போ மக்கள்கிட்ட போனோம். ஒவ்வொரு கிளையும் அவங்களோட, நமக்கு ஆள் இல்லை. ஊரில் உள்ள கிளை பூரா அவங்களுக்கு, எனக்கு தலைவர் செயலாளர் அவங்களாம் 10 பேர் இருப்பாங்க. நமக்கு மக்கள் தான் 3 பேர் கிடைக்க கஷ்டம், ஊருக்கு 2 பேர் கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் அல்லாஹ்வை நம்பி நம்ம இனிமேல் சமுதாயத்துக்கு ஒன்று, மார்க்கத்துக்கு ஒன்று கிடையாது, ஒரே இயக்கம் தான். தௌஹீதுங்கிற பேர், தௌஹீதான இடைஞ்சல்கிற தௌஹீதுங்கிற பேரில் இயக்கம் கட்டுவோம். அது நீ செய்கிற தாமுக வேலையும் பார்க்கும், தௌஹீது பிரச்சார குழு செஞ்ச அந்த வேலையும் பார்க்கும். தௌஹீதை சொல்லிக்கிட்டே சமுதாயத்துக்கு போராடுவோம்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு இறங்கணும். இறங்கி இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம், ஜாக்குடைய விஷயங்களையே அந்த பலவீனத்தை எடுத்து காட்டுறோம், பொதுமக்கள் வென்றெடுக்கிறோம். இவங்களுடைய பலவீனத்தை எடுத்து காட்டுறோம், பொதுமக்கள் வென்றெடுக்கிறோம். அப்போ தஞ்சாவூர் கூட்டின கூட்டத்தை விட ஒரு பெரிய கூட்டத்தை அடுத்த 2016 கும்பகோணத்தில் கூட்டணும். தஞ்சாவூரோட பெருசு, தௌஹீதை சொல்லி. ஆனால் அவங்க அதுக்கு பேர் எந்த கூட்டம் கூட்ட முடியல, அந்த தாமுகாவில் மக்களை கூட்ட முடியல. அப்போ என்ன, எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், இது நம்ம அடிப்படையை வழங்கி கொள்ளணும். மனிதர்கள் வந்து எந்த கொள்கைக்கு வந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனமாக இருக்கும்போது தான் கொள்கையை பெருசாக நினைக்கிறான். பலவீனமாக இருக்கும்போது அவனுக்கு இஹ்லாஸ் இருக்குது, சொந்த காசுப்பட்டு வருவாங்க. அந்த காலத்து மீட்டிங் வர்றா இருந்தால் வேன் பிடிச்சி கூட்டு வர்ற காலம். இப்போ தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் தாமுகாவாக இருந்தாலும், அப்போ நான் எப்படி இந்த கூட்டம் நடக்குது வாங்கன்ட்டு ஒருத்தன் அவன் செலவழித்து 4 பேர் கூட்டு வருவான். நான் இருக்கேன்னு சொன்னால் நான் ஒரு 4 பேருக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து என் காசில் மக்களை கொண்டாந்து இறக்குவேன். போராட்டத்துக்கு இது மாதிரி வருவாங்க. அப்போ அன்றைக்கு என்னென்னு கேட்டால், இதில் எனக்கு ஆதாயம் கிடையாது, எனக்கு ஆதாயம் மறுமையில் தான், துன்யாவில் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உட்காந்து சந்தா போடுவோங்க. நஜாத்துக்கு சந்தா, ஜன்னத்துக்கு சந்தா. யார் கொஞ்சம் தௌஹீதில் வந்து கொஞ்சம் நடுத்தர வசதி இருந்தான்னு வைங்களேன், 2000 ரூபா சம்பளம் வாங்குவான், 200 ரூபாய்க்கு 2-3 பேருக்கு சந்தா போட்டு விட்ருவான். எது, இந்த பத்திரிகை போகட்டும், தௌஹீதை படிக்கட்டும், இவனுக்கு என்ன ஆதாயம்? ஒரு ஆதாயம், மர்ம ஆதாயம் தான். அப்போ அந்த நம்பர் குறைவாக இருந்த நேரத்தில் எல்லாம் அந்த இஹ்லாஸ் மட்டுமே இருந்தது. வந்தவுடனே என்னாச்சுன்னு சொன்னால், நம்ம என்ன சொல்லி அவனை குறை சொன்னோம், அது நம்மள்ட்ட இருக்கலாமா? நினைக்க மாட்டேன்ட்டானே. அது எல்லாம் இப்போ இருக்கா இல்லையா? இப்போ முஸ்லீம்களுக்கு தேசிய லீக்கில் அனைத்தும் தாமுகவில் இருக்கா இல்லையா? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எல்லா பதவிக்கும் தானே போகிறாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ இது எதுக்குன்னா, ஜாக்களை பார்த்தோம், ஆனால் எந்த கொள்கையை சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் இல்லை. துவக்கத்தில் தாமுகவில் எந்த கொள்கையை சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் அவன் எப்போ இது வருது, இதுதான் காசு, பணம், சொத்து, சுகம், அது வந்து முடிஞ்சு வச்சுக்கத. எப்பவும் அடி வாங்கிட்டு இருந்தால் கொள்கை கரெக்டாக இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் உருவாக்கின உம்மத்தோட எப்போ போகுது, ஆட்சி வந்தோன்னு போகுது. மக்கள் அடி வாங்கிட்டு வேற மாதிரி போனாங்களா? இல்லை. இப்போ அந்த நான் ராஜா நீ ராஜா தான், அது மாதிரி வந்தவொன்னே தான் வேற மாதிரி செய்தான் வந்து ஈஸியாக நம்மளை வழிகெடுக்க முடிகிறது. அதில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து டிஎன்டிஜையில் நம்ம உண்டாக்கணும், பயணிக்கிறோம். எவ்வளோ கஷ்டம். தாமுகாலந்து வர்றோம், உட்கார இடம் இல்லை. ஏன்? மர்க்கஸ் அவங்கள்ட்ட, சொத்துக்கள் அவங்கள்ட்ட. நம்ம உட்கார்வதற்கு 10க்கு 10 ஆஃபீஸு கிடையாது சென்னையில்.
சில மாதங்களுக்கு பிறகு ஒரு 10க்கு 10 ஆஃபீஸை பிடிச்சி, இது யாசிர் அரஃபாத் இம்தாஜினா ஒரு ஆள் தான் கூட வந்தார் மௌலவின்னு, அவரை வச்சு இமாமா போட்டு சென்னையில் ஒரு மர்கஸை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த 10க்கு 10க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 5 வேளை தொழுகை, 5 பேர் 10 பேர் தான் இருந்தோம் டோட்டலுங்க, ஆளே இல்லை. அதுக்கப்புறம் தான் அரண்மனை காலத்தில் இடத்த வாடகைக்கு பிடிச்சி, அந்த வாடகை கொடுப்பதற்கு அவ்வளோ கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் அந்த ஒரு இடத்த தான் உண்டாக்கணும். அப்புறம் என்ன செஞ்சு, நம்ம அல்லாவுக்காக வேண்டி நம்ம தூய எண்ணத்தோடு பாடுபடுவோம் என்று சொல்லி குர்ஆன் தான் வஹீ தான் என்ற அடிப்படையில் கொண்டு வர வர மக்களுக்கு என்ன செஞ்சு, இவங்களுக்கு ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லை, மார்க்குண்டா அப்படி பண்ணுறாங்க, மார்க்கத்தில் போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஊட்ட பழைய இடங்கள்ல எல்லாம் மர்க்கஸில் உண்டாவது, புதிய இடங்கள்ல எல்லாம் எதிர்ப்புகளோடு இருந்தாலும் கூட வேறு இடத்தில் வர்ற வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு அவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த என்னது மக்கள் திறன் அதிகமாகிடுச்சு, வசூல் நிறைய வருது, மர்க்கஸுகள் பெருகுது, அவன் கொண்டு வந்து சொத்துக்களை தன்னால் தர்றான், கரெக்டாக இருப்பாங்க. முதியோர் இல்ல சொத்து இலவசமாக கொடுத்தது தான், ராஜகிரி முதியோர் இல்லத்தை சொத்து இலவசமாக வந்தது தான், சுவாமி மலையில் உள்ளதும் இலவசமாக ஒருத்தங்க கொடுத்த இடம் தான், திருச்சியில் உள்ள மார்சை கட்டியிருக்காங்க அதுவும் இலவசமாக கொடுத்தது தான். அப்போ இந்த மாதிரி இலவசமாக சொத்துக்களை வந்து பல ஏக்கர்களை வந்து நம்ம ஜமாத்துக்கு தர்ற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. எதனால் நம்பினாங்க? குர்ஆன் சொல்கிறாங்க, ஒன்று இவங்கள்ட்ட கொடுத்தா கணக்குள்ள கரெக்டாக இருக்கும், சுத்தமாக வச்சுருப்பாங்க, திங்க மாட்டாங்க. இந்த நம்பிக்கை பெற்ற பிறகு போய்கொண்டே இருக்குது. நம்ம எப்படி அங்கே இருக்கும் பொழுது தாமுகாவில் இருக்கும் நம்மளோட இருந்து கொண்டே அவர்கள் ஒரு மசூரா பண்ணி ஒரு அந்த நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்களோ எங்களுக்கே தெரியாது. பொதுக்குழு போகிற வரைக்கும் அவங்கள்ட்ட ஆசை பூரா இந்த அளவுக்கு மக்கள்லாம் சரி கட்டி வச்சிருந்தார்களோ அதை பார்த்தோமோ, அந்த மாதிரி நினைச்சாங்க, இவன் வந்து எல்லாத்துலேயும் கருவி நிற்கிறான். ஒரு கூட்டம் வந்து தேர்தல் ஆதரவுன்னு ஒன்று இருந்துச்சா, அதையும் மணலி போட்டுட்டோம், ஆதரவு கிடையாதுட்டோம். கடைசி என்ன செஞ்ச மக்கள் வந்தவுடனே இவங்க அந்த மாதிரி போயிடுவாங்களோன்னு பயந்து கொண்டு நம்ம என்ன அறிவித்தோம், இனிமேல் யாருக்கும் ஆதரவு கிடையாது, நீங்களா பார்த்து முடிவு எடுத்துக்கிறங்க. ஏன் ஆதரவுன்னு தெரிவித்தால் நம்மள உள்ள கிளை மாவட்டத்துக்கான என்ன செய்யறான், அரசியல்வாதி போய் என்ன செய்யறான், பள்ள காட்டுறான், உங்களுக்கு வேலை செய்ய போகிறோம், உங்களுக்கு போஸ்ட் அடிக்க போகிறோம், உங்களுக்கு நான் கேன்வாஸ் பண்ண போகிறோம், 50 பேர் கூட்டிகிட்டு வர்றோம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் தாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் உள்ள ஒரு கீழே யார் தௌஹீதில் வந்தவங்க, எதோ திமுக ஆதரவு அண்ணா திமுக ஆதரவுன்னா எதுக்கு இட ஒதுக்கீடுக்காக வேண்டி ஏதோ ஒரு பிரச்சனை சமுதாய பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்து விட்டால் அதை கீழே உள்ளவங்க என்ன மாதிரி அதை பயன்படுத்தினாங்க. பல புகார்கள், அரசியல்வாட்ட காசு வாங்கிட்டு செலவழிக்காதவர்கள், ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா சம்பளம் போட்டு கூலி வாங்கியவர்கள் புகாருக்கு மேலே புகார் வருது. ஆஹா அது அந்த நிலைக்கு போயிருமே என்று பயந்து அதுக்கு ஒரு கிடுக்கிப்பிடி போடுறோம். சில நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து மாநில நிர்வாக அளவு வந்துட்டாங்க மாவட்டத்தில் இருந்து, அவர்கள் பணத்தை வாங்கி வைத்து கொண்டார்கள் புகாரும் திருப்பி கொண்டே கொடுத்துருக்க சொன்ன அரசியல்வாதிட்ட அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ தான் முடிவு எடுக்கணும், இது கூடாது. ஆனால் முடிவு நான் தான் எடுத்துருக்கேன். கடைசியில் பார்த்தா எல்லாரும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டி இருக்கிறாங்க. முடிவு வந்து நிர்வாகத்தில் எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன, ஆஹா இவன் ஒன்றும் கூட்ட மாட்டேங்கிறானே என்பது உள்ளத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்த பிறகு நான் இல்லைன்னு ஆன பிறகு தேர்தல் ஆதரிப்புன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு செகண்டில் எடுக்க முடியுது. ஆதரிக்கக்கூடாதுன்னு இப்போ எடுத்தது யாராக இருக்கு, நீங்கள் இவங்க இல்லைன்னு தான் நடத்தும் போது. தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு எதுக்கு சொன்னோம், ஆதரவுன்னு சொன்னால் உங்களுக்கு அமைச்சர் அறிமுகம் கிடைக்கும், வேட்பாளர் அறிமுகம் கிடைக்கும், கட்சிக்காரன் தொடர்பு கிடைக்கும், அதை வச்சு சில செல்வாக்கு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற உடனே அதிலே மூழ்கினீங்க. தாவா நடக்கலை, தேர்தல் வந்து விட்டால் 3-4 மாதத்துக்கு இந்த வேலையும் நடக்காது. பல்ல காட்டுறது சுயமரியாதை கற்றுக் கொடுத்த ஒரு ஜமாத்தில் அவனை வாசல் போய் நிற்கிறது பணத்துக்காக வேண்டி நின்றார்கள். நாளைக்கு வாங்க சாயந்தரம் வாங்க பிச்சை வாங்குற மாதிரி. இப்போ ஒரு வேட்பாளர்னா தேடி போயிடுறது, மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிட்டு வாசலில் நிற்கிறது, அவர் இப்போ இல்லை சாயந்தரத்துக்கு வாங்க நாளைக்கு வாங்க, இப்படி வந்து அந்த ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டி எங்களுக்கு எத்தனை பேர் போய் புள்ளி ஒருத்தெல்லாம் கொடுத்து இத்தனை தொண்டர் இருக்காங்க, இத்தனை இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இத்தனை கோடி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கோடி அடிச்சுட்டாங்க, அவனை உட்காந்து அடித்துறோம், காசு தான் தர போகிறான், 200 கோடி அடிச்சுட்டு 10,000 கோடி. இந்த மாதிரியான கள்ள வேலையெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே தான் ஆஹா நம்ம உருவாக்குனதுலையும் வந்துருச்சு, அடைக்கணும் வாசலை அப்படின்னு சொல்லி தான் கடைசி பொதுக்குள்ள நினைஞ்சோம். தேர்தலில் யாருக்கும் ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டோம், விரும்பினது ஓட்டு கொடுத்தேன்.
சொன்னோம்ல. இன்னைக்கு என்னது, அரசியல் வேணாங்கன்ற ஒரு அமைப்பில் என்ன 100 நாளைக்கு எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோங்கிறாங்க, அப்புறம் என்ன தேர்தலில் ஆதரிப்போங்கிறாங்க. எந்த மாநாட்டுக்கும் மந்திரிகளை கூப்பிடக்கூடாதுன்னு கொள்கையாக வச்சுருந்தோம். இடஒதுக்கீடுக்கே கூப்பிடல. எவ்வளோ பேர் சொன்னாங்க இடஒதுக்கீடு அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்றதா இருந்தால் ஸ்டாலினை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க, வைகோவை கூப்பிடுங்க, அவங்களாம் அந்த தீவிரத்தில் மாநாட்டில் உட்கார்ந்தா தான் நமக்கு அந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியுமெல்லாம் சொன்னார்களை. கூப்பிட்டோமா யாராச்சும்? இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தும் கூட இப்போ என்ன நடக்குது, மாநாட்டுக்கு அமைச்சர்களை கூப்பிட்றாங்க, துணை முதலமைச்சர்களை கூப்பிட்றாங்க, காசு கேட்குறாங்க. காசு கேட்டோன்னு பெருமையாக படம் எடுத்து பதிவு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இது எல்லாமே வந்து ஒரு தரத்து நானும் தடையாக இருந்திருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த கருத்தாக இருந்தால் செஞ்சுருக்க முடியாது. அப்போ அதில் நிறுத்து போகிற காட்சியை பார்க்குறோம். அப்போ தான் பார்க்குறாங்க இவனை வந்து இவன் தான் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறான், இவனை தூக்கி போடவும் முடியாது. ஏன், இவனுக்குன்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறான், காசு பணம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்கிற மாதிரியான கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. இவனை தூக்கி போட்டோம்னா அவரோட மக்களுடைய வெறுப்பு வந்துடும் என்று காத்துட்டு இருக்கும்போது அல்தாஃபி மேட்ரு வந்துச்சு. நடவடிக்கை எடுத்தவுடனே அந்த மேட்டரை சொல்லி நடவடிக்கை எடுத்தோமா, அது வந்து எடுபடலை. அல்தாஃபி பக்கம் யாரும் போகலை. அல்தாஃபிக்கு ரசிகர்லாம் இருந்தாங்க. இதை சொல்லி நடவடிக்கை எடுத்த உடனே அப்போ அல்தாஃபியால் ஒன்றும் செய்ய முடியலன்னு கண்டுட்டாங்களா. இதே மாதிரி ஒன்று இவனுக்கு செஞ்சால் தான் சரியாக வரும் என்பதற்கு தான் என்ன செய்கிறாங்க, எதிரிகள்லாம் வர்றாங்க, எங்களை மிரட்டுறாங்க, ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க, எங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியலை, ஜமாத்துக்கு ஒத்துக்குறங்கிறாங்க. மிரட்டுறா என்னை அவங்கள மிரட்டுறாங்க. யாரோ ஒரு குரூப் வந்து மிரட்டுறாங்களாம். அவங்க மிரட்டலாம் இல்லை, அவங்க ஆளுக்கு தான் அது. பின்னாடி தான் எனக்கு தெரிய வருது, மிரட்டுறாங்க. நானும் என்ன சரி ஜமாத்து நன்மைங்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி வருது, அது அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க, உங்கள் பேர் கட்டாலும் கட்டு போயிடுது, ஜமாத்து சேர்ந்து கட்டக்கூடாது, தாவான அடிபட்டு போயிடும், ஜமாத்து நன்மைக்காண்டி ஒத்துக்கிறங்கிறத தனியாகவும் என்னிடத்துல அதை வந்து கடையில் வந்து சொல்லுகிறார்கள். அந்த லாஸ்ட்டாக கேட்கும்போது அந்த இப்போ ஃபோனில் ஒரு இடையில சொல்லுவார்கள். அப்போ ஜமாத்து தான் நன்மையாக்கிறது எதனால, இந்த பேட்டரோட தூக்கி அறிஞ்சால் தான் இவன் என்ன சொன்னால் எடுபடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் இதை ஒன்றை வச்சு அமைக்கப்படலாம் என்று பிளான் பண்ணி இதை என்ன அல்தாஃபியை பார்த்தாங்க அனுபவத்தில். அவர் விஷயத்தை செஞ்சு ஒத்துக்கொண்டார். இந்த மாதிரி ஒன்றை செய்தால்தான் இவனை தூரம் கட்டினா தான் எல்லாம் இஷ்டப்படி நடக்க முடியும். இதை கணக்கு பண்ணிட்டாங்க. அதனால தான் பெண்ணு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ அதில் உள்ள அம்புட்டு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த நடவடிக்கைன்னு சொன்னதுக்கு ஜமாத் நன்மைக்கான கேட்டோம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றே சொல்லிட்டு இருந்தாங்களா, வேறு மாதிரி சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க, எதிரிகள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் லிஸ்ட்டு போட்டு லேஸ் போட்டு ஆள் இல்லைங்க அப்படின்னு ஒரு தேவை பரப்புனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை டேமேஜ் பண்ணி வெளியேற்றினா மட்டும்தான் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியும், எந்த கேள்வி கேட்டாலும் அதில் போட்டு விட்டுறலாம் என்பதற்கு தான் என்னஞ்சாங்க. பொய், எந்த குற்றச்சாட்டுகளை பொய் என்று ஏற்கனவே மறுத்தமோ அதையெல்லாம் ஒரு கிளையில் சொன்னாங்களா இல்லையா? வீடியோ வைத்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அசிங்கமான விமர்சனங்களாக உள்ளுக்குள்ளே பண்ணாங்களா இல்லையா? பொது மேடையில் பயான தலைப்பாக்குனாங்களா இல்லையா? அப்போ அவ்வளோ இந்த வெறுப்பை விதைச்சால் மட்டும்தான் இவன் வந்து எந்த சொன்னாலும் எடுபடாது, இல்லாட்டி கத்திக்கிட்டு இருப்பான் என்ற ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க. தனி விஷயம் அது. அதனால ஒரு விசாரணைக்கு வர முடியல. உங்களுக்கு வலுவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீ என்ன சொன்ன, என்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்லாம் ஒன்றும் வெளியே வந்துடும். ஆதாரம்லாம் நாங்கள் வந்து இப்போ காட்ட முடியாது. பொது விசாரணைக்கு மாட்டேங்கிறது அதுக்கு தான். ஒத்துட்டாரு. அதுக்கு முந்தைய என்ன பேசிக்கிட்டோம், சில விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றை ஒத்துக்கொள்வோம் இல்லையா? அதை போடக்கூடாது. என்ன பேசின என்கிட்ட வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும் பேச்சை. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருங்கிறதுனால மாட்டேங்கிறாங்க. அது கொடுக்க நமக்கு தேவையும் கிடையாது, பிடிச்சது. இப்போ பிரச்சனை என்ன, இப்போ நம்ம தாமுகாவில் பார்த்த எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? என்ன பார்க்குறீங்க, மார்க்கத்தில் விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க, பெருநாளில் விளையாடுறாங்க. பேரை பார்த்தாச்சு. உனக்கு பெருனா உனக்கு பெருனா இல்லை, நாகர்கோவிலுக்கு பெருனா வேற ஊருக்கு பெருனா இல்லை. இது கேட்டாங்களா இல்லையா? யார் கேட்டா? குர்ஆன் ஹதீஸ் உருவாக்கப்பட்டு தான் கேட்டான். யார் கேட்டா? மதுஹப் வேணாம், இமாமு வேணாம், பெரியார் சொன்னாலும் வேணாம், வஹி மட்டும்தான் வேணும். வஹிக்கா வேண்டிய முகமது ரசூலுல்லாஹ் மாநாடு. அப்போ அப்படி மாநாடு நடத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு செகண்ட்ல எப்படி மாறுது? இயக்கம் சொன்னால் சரி. எப்படி சொல்லுது? எப்படா நீ பிறை பார்த்த தகவல் பிற நீ எப்படி சொல்ல, நான் எப்படி கேட்பேன்? கொந்தளிக்கலையே.
யார் கொந்தளிக்கல, மதுகப்புக்கார மாதிரி போயிட்டாங்களே. அந்த நாளில் பெருநாள் பாக்கியத்தை இழந்துட்டு சனிக்கிழமை போய் தொழுதாங்களே. பெருநாள் அல்லாஹ் கொடுத்த பெருநாள் வெள்ளிக்கிழமை தான் பிற பார்த்தோம்னா, அடுத்த நாள் பெருநாள் இல்லை. இருந்தாலும் அந்த பெருநாள் பாக்கியம் தான், அது தொலைஞ்சிட்டு போகுது, வகி போயிட்டு போகுது, நமக்கு தலைமை இருக்கு. இப்போ கூட கடைசி அதுக்கு தவறான ஒத்துக்கிறாம அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. கடைசி முடிவு என்னது? அது மார்க்கத்துக்கு மாற்றம் தான். பிறை பார்த்தது அறிவிப்பாங்களாம். கூட்டம் 7 ஆண்டு மாவட்டம் ஆய்வு பண்ணணுமா. கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அன்னைக்கு பெருநாள் வச்சுக்கிறங்க, கூட்டத்தை உங்களுக்கு கூட்ட முடியலை என்றால் அடுத்த நாள் வச்சுக்கிறங்கன்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்துருக்குறாங்க. அதான் வகிக்கு முக்கியம் கிடையாது, கூட்டணும், அதை பார்த்துங்க செஞ்சிக்க. இதுக்கு அந்த ஜமாத்தில் வந்தோம், இதுக்கு அடிவதை வாங்கணும். அப்போ அதோட கூட ஜாஸ்தியாக மதுரோடு கூட்டிருப்போமே. எருமை மாடு குர்பானி கொடுத்தாங்க சில பகுதிகளில், கேரளா ஆந்திராவிலலாம் அதான் கொடுப்பாங்க, அதான் கிடைக்கும், அதான் கம்மியாக இருக்கும். மற்ற மாடுகள்லாம் தாறுமாறாக இருக்கும், இருக்காது. அதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க பல ஆண்டுகள். இவனுக்கு நோம்பு பெருநாள் காலியாகி அவனுக்கு ஹஜ் பெருநாள் காலியாகிச்சு. குர்பானி கிடையாது, எருமை மாடு கொடுக்காத முடிஞ்சு வச்சுக்கிறது. கேட்குறாங்க, எருமை 5 நாள் இருக்குல்ல, பெருநாளைக்கு சட்டை கூடி முடிவெடுங்கடான்னு கேட்டால் அப்பவும் எடுக்கலை. பெருநாள் முடிஞ்சு அது பல வாரங்கள் ஓடிய பிறகு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் கொடுக்கலாங்கிறது ஒரு ஆய்வு கிடையாது, அறிவீனமான ஒரு ஆய்வு தான். அப்போ மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள், கேட்க மாட்டோம், பொய் சொல்கிறாங்க. ஹதீஸில் சஹாபாக்களை பற்றி நம்ம எதிர்க்கு என்ன சொன்னோம்? அவங்க மதிக்கத்தக்கவர்கள், அது ஒரு விஷயம். ஆனால் மனிதர்கள், அவங்களுக்கு தப்பு வரும். அவங்க சொன்னாலும் கேட்க தேவையில்லை. நான் சஹாபி அவருக்கு முந்தியும் தப்பு செஞ்சாங்க, பிந்தியும் தப்பு செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்காம இருந்தாங்க என்றெல்லாம் பல கட்டங்களில் நம்ம 72 கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். சைஃபுதீன் ரசாதி விவாதத்தில் பேசியிருக்கிறோம். நபித்தோழர்களும் நமது நிலையோடு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகம் எல்லார் கையிலையும் இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் நாம் இஸ்லாத்துக்கு முந்தி தான் தப்பு பண்ணார்கள், பிந்தி தப்பு பண்ணலன்ட்டாங்க. பகிரங்கமாக கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த கொள்கை எங்கள் கொள்கைங்கிறாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்கிறாங்க அவன் சொன்ன மாதிரியே. அப்போ கொள்கையை மாற்றுறாங்க. அதில் பயணித்தவனுக்கு என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது? எனக்கு 72 கூட்டத்தில் கூட ஆதாரம் சொன்னார், அது என்ன ஆச்சு? ரசூல்லா மூத்தாவன்னு சஹாபாக்கள்லாம் சொன்னாங்களா, அது என்ன ஆச்சு? அவங்களுக்கு வெட்டிக்கிட்டாங்களே ரசூல்லாவுக்கு பிறகு கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சாங்களே, தப்பு செய்யலைங்கிறாங்களே. இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செஞ்சாங்களே, சில வரமுதியெல்லாம் நடந்துச்சா? எவனும் சிந்திக்க மாட்டேங்கிறானே, எவனும் சிந்திக்கலை. இஸ்லாத்துக்கு வரமுதி தப்பு பண்ணா, வந்த பிறகு தப்பு பண்ணல. அப்போ அவ்வளோ ஆதம் பொய்யாப்ப? அப்போ இத்தனை ஆண்டுகளாக நபித்தோழர்கள் நமது புஸ்தகத்தை படித்து அந்த பயானை கேட்டு இதுக்காகவே எதிரிகளோட விவாதம் பண்ணி அந்த விவாதத்தையும் கேட்டு அவங்ககிட்ட கேள்விக்கு பதிலையும் சொல்லி எல்லாத்தையும் நிலைநாட்டின ஒரு விஷயத்தை ஒரு செகண்டில் மாற்றுறாங்க. தெரிய மாட்டேங்குது. என்னடா சொல்கிறேன்னு கொந்தளிக்கணும்ல. என்ன சொல்கிற? இது வரைக்கும் என்ன சொன்ன? வகிதான் மார்க்க முடியாது. சஹாபாக்கள் தப்பு செய்யணும், எல்லா மனிதனும் தப்பு செய்யணுங்கிற பேசிக்க போயிட்டு நபிமார்களே செய்வாங்களே தப்பு. அப்போ பாரதூரமான மனிதன் தான் தப்பு செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா? நபி தானே அவர். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி தானே செஞ்சார். பேசிக்க அங்கே தானே ஆரம்பிக்குது. ஆதமுடைய மகன் தவறு செய்கிறவன்ட்டு ஆதமை வச்சு தானே அந்த ஹதீஸை வருது. அப்போ பேசிக் போச்சு. இந்த பேசிக் போனது எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பேசிக் போகும் பொழுது இதில் பயணித்தவர் நிலை என்ன எப்படி இருக்கிறது? ஆஹா, இதை கேட்கக்கூடாது, கேட்டால் நீக்கிடுவாங்க. நீக்குனா மர்க்கஸ் இருக்காது, மர்க்கஸ் போனால் தெருவில் நிற்கணும். அப்போ தவறுன்னு தெரிஞ்சால் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். தவறுன்னு தலைமை சொன்னால் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு கூட்டம், 2 கூட்டம் உண்டாகி போயிட்டாங்க. இப்போ எப்படி உண்டாயிருக்காங்க? பாதி பேருக்கு இவங்க சொல்ல தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் இது கேட்டு பிரச்சனையாக்கி நம்ம அப்போ மார்க்கத்தை விட இது பெருசு. இப்போ பெருநாளில் கட்டுப்பட மறுத்தால் நம்ம தூக்கி வெளியே போட்டுருவாங்க, போட்டு போடுறாங்க, தெருவில் நிற்போம். தாமுகால போட்டு அப்படி தான் நின்றோம், ஜாக்கில் அப்படி தான் போட்டு நின்றோம். நம்பரை வச்சியா அங்கே தீர்ப்பு கிடைக்க போகுது? மறுமை நாளில் நபிமார்கள்லாம் வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சில நபிமார்கள் பெரிய கூட்டமே வருவாங்க. சில நபிமார்கள் வருவாங்க 10 பேர் வருவாங்க. சில நபிமார்கள் 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க. ஒரு நபியும் லைசமாக அகதும், ஒரு நபி வருவார், யாருமே அவர் மட்டும் தான் வருவார். என்னப்பா அவ்வளோதான், 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் பயன் பண்ணியிருப்பார், அடிவது வாங்கியிருப்பார், புண்டாடி கூட வரல, அவர் மட்டும்தான். புள்ள கூட வரல, அவர் மட்டும்தான். பாப்பா கூட வரல, அம்மா கூட வரல, அண்ணன் கூட தம்பி கூட வரல. அப்போ இதுதான் கணக்கா? நம்பர் கணக்கா? போராட்டம் பண்ண போறிய? நீ பயணித்த இந்த வழி சரியா என்பது அல்ல பார்ப்பானா? எந்த அளவுக்கு அமீருக்கு கட்டுப்படணும்னு பயன் பண்ணுறாங்க. ஜாக்கில் கமாலுதீன் மதனி அவர்கள் எப்படி அதை சொன்னார்களோ
அதையே டிட்டோ இப்போ சொல்கிறார்கள். நாங்கள் மார்க்கத்தில் கட்டுப்படணும், நாங்கள் அமீர், எங்கள்கிட்ட அதிகாரம் நீ கட்டுப்படத்தான் வேணும். எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்காரங்கிட்ட கேட்டால் அவனுக்கு வெள்ளிக்கிழமை பெருனா, பூந்தமல்லிக்காரங்கிட்ட கேட்கல அவன் பெருனா கொண்டாடினா அவன் நடவடிக்கை எடுப்போம். ஒன்று என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் எங்களுக்கு தான் அத்தாரிட்டி. இதுக்கு பேசாமல் மதுகப்பில் இருந்துருக்கலாம்ப்பா, அவ்வளோ அடியதுக்கு இவ்வளோ உதவி இருக்குது. இந்த மர்க்கஸ் பெரிய மர்க்கஸ் இல்லது அவன்கிட்ட இருக்கிறது. நீங்கள் என்ன 1 சென்ட் 1.5 சென்ட் வச்சுருப்பீங்க. சுன்ன ஜமாத்துக்கார ஏக்கராக வச்சுருக்கான மர்க்கஸ்லாம் பெருசு பெருசு கடல் மாதிரி வச்சுக்கிறானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கே இருந்து போயிருக்கலாம் பேசாமல். ஏன்? 2 ஒன்று தான். அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். எங்களுக்கு அவர் இமாம் சொன்னா கேட்பேன், நீ ஏக்க சொன்னா கேட்பேன். அதுக்கு இமாம் சொன்னா கேட்டு போயிடலாமே. அப்போ அவ்வளோ பெரிய மர்க்கஸ் அப்போ தெரியலை, தியாகம் தான் பண்ண வந்துச்சு. இப்போ இந்த 1.5 சென்ட் மர்க்கஸ் பெருசாக தெரியுது. 1.5 சென்ட் மர்க்கு 10 பேர் சொல்லுறாங்களே. இந்த மர்க்கு சில இடங்களில் பெருசாக இருக்கலாம், பல இடங்களில் என்ன மேட்ரு அவனோட ஒப்பிட்டு பார்த்தா மர்க்கஸ் எதுனா இந்த ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? இது போயிடும். இது மார்க்கமா? எவ்வளோ விஷயத்தில் போய் சொல்லிட்டாங்க. சகாபாக்கள் விஷயம், பின்பற்று பாமன் விஷயம், எல்லாத்துலேயும் பொய் பொய் பொய். அது மாதிரி துணிச்சு சொல்கிறாங்க. பேசாமல் கேட்டுட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது, பிரச்சாரம் பண்ண அப்படி இருக்கோம். அப்போ என்ன இதுன்னு விளங்குது? இது எனக்கு புதுசே கிடையாது. ஏன்? நான் அங்கேயே ஜாக்கிரதை பார்த்து தானே வர்றேன். எல்லா கட்டத்திலையும் பார்க்குறேன். கொள்கைக்கு தியாகம் பண்ணவங்க தான் கொள்கை எதிர்த்தார்கள், கொள்கை புறக்கணித்தார்கள். மறுபடியும் கோழி ஜீரோவில் தான் வர வேண்டி இருந்தது. அதான் நீ நடக்குது. அதுதான் ஒன்று. அது போக காசில் தான் அதிகமான மக்கள் வந்து நம்பணும் பொருளாதாரத்தில் இந்த ஜமாத்தை. அப்போ பொருளாதாரத்தில் பல கோடிகள் கையில் வச்சுட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த பல கோடிகளும் இல்லைன்னு கணக்கு காட்டுறாங்க, செலவழிச்சுட்டுங்கிறாங்க. கோடிகளாக கொடுத்துட்டு நான் வர்றேன். அப்போ கோடிகளை கையில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க? இல்லையேங்கிறாங்க. அதாவது சிறுவர் இல்லத்துக்கு 6 கோடி சொத்து வாங்கணுங்கிறாங்க, வாங்கவே இல்லை. முதிர் இல்லத்துக்கு 1.5 கோடி சொத்து வாங்கினாங்கன்னா வாங்கவே இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக வந்தது தான். 6 கோடி ரொக்கமாக இருப்பு என்கிட்ட இருந்து வாங்கினார்கள், அது இல்லைன்ட்டு அதெல்லாம் கணக்கில் காட்டவே இல்லை. ஜக்காத்து கணக்கில் வந்து 9 கோடியில் 1 கோடியாக கழித்து 8 கோடி காட்டுறதுக்கு பதிலாக 1 கோடின்னு காட்டியிருக்கிறாங்க கணக்கு. இப்படி பல கோடிகள் போகுதுன்னு கேள்வி கேட்குறமே. இல்லைங்க இதாக இருக்குது, இருக்குது, இவ்வளோ கோடி ரூபா 20 கோடி ரூபா இருக்குன்னு சொல்ல முடியானே. பதில் இல்லை. ரகசியம் நாங்கள் சொல்கிறோம், நாங்களாம் எடுப்போமோ அல்லாமலை சத்தியமாக நாங்கள் எடுக்கலை, போயிட்டு வாங்க, அவ்வளோதான் பதில். கணக்கு காட்டுறது கிடையாது. போகிறோம், அல்லாமலை சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன எங்களுக்கு? இது மார்க்கத்தில் உள்ளதா? இப்போ ஓஞ்சத்தை ஒருத்தன் களவாண்டுட்டு அல்லாமலை சத்தியம் பண்ணால் விட்டு போயிடுவியா? அல்லாமலை சத்தியம் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு வீட்டு எடுத்து உங்கள் வீட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டான், அல்லாமலை சத்தியமாக ஏன் விடுங்கிறான்? அல்லாமலை சத்தியம் பண்ணிட்டாரில் விடுவியா நீ? ஆதாரத்தை கொண்டு நிறுவனம். அப்போ ஆதாரத்தை கொண்டு நிறுவ வேண்டிய விஷயத்தில் வந்து இது பொது காசு, அநாத காசு, தொடக்கூடாது. அப்போ ஒரு அதெல்லாம் கேட்க யாருமே இல்லை. 2 கோடி ரூபா வருஷத்துக்கு நிர்வாக செலவுன்னு காட்டுறாங்களே. இப்போ ஆகுமா? 50 லட்சம் ஆனால் 1.5 கோடி சேர்த்து காட்டுறாங்களே. 1.5 கோடி கலவாங்கத்தானே செய்கிறாங்க. இதர செலவுன்னு 1.5 கோடி பொதுக்குள்ள வாதிச்சாங்களே. இதெல்லாம் கொந்தளிக்கணுமே. 2 கோடி நாங்கள் காட்டியிருக்கிறோமா? 2 கோடி 3.5 கோடி நிர்வாக செலவுன்னு இதுவரைக்கும் காட்டியிருக்கிறோமா? அப்போ 3.5 கோடி ரூபா நிர்வாக செலவுன்னு காட்டுறாங்க. இருக்கிற எவனுக்கும் பெருசாக தெரியல, கோவம் வர மாட்டேங்குது. ஏன்? அப்போ தான் அமைஞ்சலான்னு நினைக்கிறானா என்னத்தன்னு தெரியல. மைண்ட் செட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு இயக்கம், மற்ற எதுவும் வேண்டியில்ல. இதை வந்துங்க நான் சொல்லும்போது கோவப்பட்டாங்க, ஆட்டு வந்தேன்ட்டாங்க. மாநாட்டில் இப்போ தலைவர் புது தலைவர் சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் குதிரை மாறி, குதிரை இந்த இது போட்டுருவாங்கல்ல, கடிவாளம் இல்லை, இந்த இது முன்னாடி கண்ணில் ஒன்று போடுவாங்க, அது ஒன்றுதா, அது வேறு சைடெலாம் பார்க்க முடியாது. இப்படி கண்ணை அப்படி மறைச்சிடும். சைடு பார்த்தா நேரம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி கட்டப்பட்டு எதையும் பார்க்காமல் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீர்கள்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? உங்களையெல்லாம் எப்படி நாங்கள் உருவாக்கி வச்சுருக்குறோம்? காசும்பா கண்டுக்கிறா போயிட்டே ஏறி, பெருநா துருகம்பா பார்க்காத போயிட்டே ஏறி, எருவு மாடும்பா பார்க்காத போயிட்டே ஏறி, எதையும் கேட்காத மாநாடு மாநாடு இப்படி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோன்னு அவரே சொல்கிறாரு. எப்படி உருவாக்கி இருக்கிறாங்களா? நான் சொல்லும்போது ஆட்டு வந்தால் கோபம் வருது. இது ஆட்டு மந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும், இஷ்டத்தை எங்களுக்கு போகும். இது ஆட்டு மந்தையும் தாண்டி மூடப்பட்ட கண்கள் மறைக்கப்பட்ட குதிரை, 2 சைடுகளுக்கும் திரை போடப்பட்ட ஒரு குதிரை. இப்படி போட்டோம்னா இப்படி போடுவாங்க குதிரைக்கு மட்டும், கடிவாளம் வாய்க்கு போடுறது, கண்ணுக்கு இப்படி போடுவாங்க. இப்படி போட்டுறாங்கன்னா அந்த கண்ணு கிட்டுன்னு போவாது, மறைச்சிடும். அப்போ எப்படி நேரம் மட்டும்தான் பார்க்கும். நீ என்ன பார்க்கணும்? எத்தனை குற்றச்சாட்டுகள் ஜமாத் சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாய், வாங்காமல் வந்து சேர்ந்திருக்கிறாய்.
இங்கே வந்து நாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாய் அவர் பெருமை, சிறுமையை கேவலத்தை பெருமையை சொல்கிறார். அவர் அவருக்கு என்ன பெருமையாக இருக்கலாம்? அடிமைகள் கிடைச்சதுக்கு. அடிமைக்கு என்ன பெருமை? உனக்கு பெருமை, உனக்கு சிறுமை தானப்பா. அப்போ அடிமைகளாக இருக்கிறவனுக்கு என்ன இருக்குது? நான் சிறந்த அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவு மைண்ட் செட் ஆகிட்டாங்க பார்க்கலாம். அப்போ இதான் அடிப்படை. இப்போ என்ன பிரச்சனை? நம்ம வந்து வகையில் அவங்க இருக்கிறாங்களா தான் கேள்வி. வகையில் இருந்தாங்கன்னா இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் உண்டா? பிறகு விவாதம் பண்ணி ஜம்மியத்து சலபியாவோட கேட்குறாங்க. நமக்கு சீனியர் அவங்க தௌஹீதில் பேரணாம்பட்டில் அவங்கள வச்சு தான் நம்மளாம் தௌஹீதுக்கு வந்தோம் ஆரம்ப கட்டத்தில். அந்த ஜமாத்தை வச்சு அவங்க விவாதத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, மாட்டேங்கிறாங்க. இலங்கையில் ராசிக்கு ரஸ்மின் விவாதத்தை அழைப்பு கொடுக்குறாங்க, மாட்டேங்கிறாங்க. இந்த மசாயெல்லாம் விவாதத்துக்கு வேண்டாம், பாலியல்காரனோட விவாதம் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னடா பாலியல் வாடா பேச நிரூபிட்டான்னு கேட்டால் அப்போ நிரூபிக்க நம்ம ஒத்துக்கிட்ட முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் என்னடா விவாதம், என்னடா விசாரணை பண்ணீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானடா என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ என்ன இதே சொல்லிக்கிட்டு அப்படி இருந்தால் மக்கள் வென்றெடுத்து நினைக்கிறாங்க. ஆனால் யாரை வென்றெடுக்க இயலும்னு கேட்டால் அந்த கண் மறைக்கப்பட்ட குதிரைகளைத்தான் வென்றெடுக்க இயலும். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். மக்கள் அங்கங்கே என்ன செய்யுது? ஒரு 5 பேரும் நீங்கள் ஆரம்பிச்சு அங்கே ஜும்மாவோடு ஆரம்பிங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஜும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பித்தீர்களே, ஆனால் ஒரு இடம்னு பிடிக்க தேவையில்லை. ஒரு சகோதரர் வாரத்துக்கு கொஞ்ச நேரம் வீடு பிடிக்க தரமாட்டாரா? தனியாக மர்க்கஸு இடம் 5 வேளை தொழுகை ஆஃபீஸன் போடுவதற்கு கொஞ்சம் பட்ஜெட் வேணும். ஒரு ஜும்மா என்பது ஒரு ஏரியாவில் ஜும்மா ஆரம்பிப்பதற்கு அந்த ஒரு ஹால், அவருடைய ஹாலை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒதுக்கி கொடுங்க, உங்களுக்கு தொழுகை நன்மை கிடைக்கும்னு பேசி ஒரு கொள்கை தன்னுடைய வீட்டு மொட்டை மாடல எத்தனை அப்படி தான் தொழுகை ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பித்து அவர்களை நீங்கள் வென்று எடுத்தாதான் அவங்க விளங்குவாங்க. என்னது? மர்க்கஸ் இல்லை, கொள்கை தான் ஜெயிக்கும். அந்த கிளையில் உள்ளவனுக்கு தெரியும் 50 பேர் வந்த இடத்துல வந்து 45 ஆகும், அடுத்த வாரம் 40 ஆகும், அடுத்த வாரம் 30 ஆகும், அடுத்து இன்னும் மர்க்கஸ் வச்சுக்கிறோம் இங்கே 5 பேர், மர்க்கஸ் இல்லாமல் 45 பேர் அங்கே இருக்கான்னு நினைப்பான் பாருங்க. அப்போ தான் நாம் எடுத்த முடிவு தப்புன்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு? அந்த மர்க்கஸ் தான் பெருசு நினைக்கிறானே அவனுக்கு. மர்க்கஸ் பெருசு இல்லைன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் டோட்டல் மக்களும் அப்படி ஆயிடுவாங்க. இது சரியான பாதையில் இந்த ஜமாத்து போகுதுங்கிறது ஆதாரமாக எடுத்துக்குவாங்க. வச்சுக்கலாம் நான் சொல்ல அப்படி நம்புகிறாங்க. வழியெல்லாம் போகிறான், அவனுக்கு வேறு வழி இல்லை, அதான் மர்க்கஸ்ன்னு அவன் போகிறானே தவிர ஆதரிச்சு போகல. இவங்களை எது உங்களுடைய அநியாயத்தை எல்லாம் நியாயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம உங்களுடைய சக்தி உட்பட்ட ஆங்காங்கே வந்து ஒரு ஜும்மா வசதி இருந்தால் ஒரு இடத்த பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி கூட செய்யுங்க, அட்வான்ஸ் கொடுத்து தூண்டி கொடுங்க, உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், அந்த கொடுங்கையூர் பகுதியில் ஒரு ஜும்மா ஆரம்பித்தோம், மக்கள் வந்தாங்க. போன வாரம் புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்க அதே பகுதியில் 11 பேர் வந்தாங்க, 12 பேர். இந்த வாரம் வந்து 21 பேர் வந்திருக்கிறாங்க 2வது வாரத்திலேயே. அப்போ என்ன அங்கே 20 வந்துக்கிற அங்கே கம்மியாக கூடி போயிடும். எதுக்குன்னு கேட்டால் மக்களுக்கு விருப்பமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வேறு எங்கே போகுது, நாங்கள் இங்கே வரலாம், உனக்கு நாங்கள் இருக்கிறோம், நான் கரெக்டான மார்க்குன்னு சொல்லுவா. இப்படிங்கிற அடிப்படையில் வென்றெடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த கொள்கைவாதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இப்படி தடம்புறன்னு நிற்கிறாங்களே அவங்களுக்கு அந்த அவங்க சரியான போய் திரும்புவாங்க. இந்த ஒரு கிளையில் ஒன்று அப்போ தான் யோசிப்போம், ஆஹா நம்ம இந்த மர்க்கஸுக்கு விட்டால் ஒன்று நடக்கான்னு சொன்னோம், மர்க்கஸ் இல்லாமல் இந்த மக்கள் வென்றெடுத்துட்டாங்க, நம்ம தான் மாத்தன் போல இருக்குது, நம்ம தான் தப்புன்னு போல இருக்குது, கொள்கை தான் பெருசு அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்பிக்கணும். அப்படி வரலன்னு வச்சுக்கிறோமே, ஒத்துரும் வரல, 5 பேர் தான் இருக்கிறோம். அதனால இப்போ என்ன சரியா தவிர அல்ல என்ன பார்ப்பான், எத்தனை பேர்னு கேட்பானா, என்ன எதில் இருந்துன்னு கேட்பானா, நீ இருந்த பாதை எது எதான் கேட்பான். அல்ல உன்னோட இருந்து எத்தனை பேர் கேட்க மாட்டான். அப்போ நம்மோட எத்தனை பேர் வருவார்கள், அல்ல உதவி செய்வான், கடந்த காலம் செஞ்சிருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி ஒரு பணம் குவிக்கிற ஒரு ராட்சச அமைப்பாக வந்து உருவாகக்கூடாதுன்னு நம்ம கூடுதல் கவனம் செலுத்துவோம். இதான் எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குதுன்னு சொல்லி. அப்போ சொத்து பத்துகள் இல்லாத மக்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு மோசமாக இருக்காது. அந்த ஒரு நிலை தனியாக இருந்தாலும் நம்ம வந்து அல்ல உதவியே இல்லைன்னு வச்சுக்கிறோம். துன்யாவில் உதவி இல்லைன்னா நமக்கு மர்ம நஷ்டமாகுமா? சரியா நபிமார்கள்லாம் கொல்லப்படலையா? எல்லா நபியும் ஜெயிச்சாங்களா? சில நபி தான் ஜெயித்தாங்க, ரசூல்லா ஜெயித்தாங்க, மூசா நபி ஜெயித்தாங்க, முக்கால்வாசி நபிமார் போட்டு தள்ளிட்டாங்க, அவங்கள தோத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்போ நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணி கூட ஒருத்தர் வராமல் இருப்பாங்க, உசுருடர்களும் கொள்ளவும் செய்வாங்க. நமக்கு அளவுகள் என்ன? மர்க்கஸ் அளவுகளா? இருக்கிற செட்டப்பை காப்பாற்றுற அளவுகளா?
அது எப்போ தடமாறி விட்டதோ, பணத்தில் மோசடி செய்கிறாங்க, அனாதை சொத்தை சாப்பிட்டார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு இந்த பாவத்தில் பங்கு வராதா? நீங்கள் ஒரு அங்கம்டாகிறீர்கள். நானும் அதில் தான், நான் ஒரு ஆள் தான் சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். நன்மையில் பங்கு நினைச்சு சேர்றீங்க, தீமையில் பங்கு இருக்குன்னு வராது உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இதை உணர்ந்து வகையிலிருந்து மாறிட்டாங்களா இல்லையா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் லைவில் அவ்வளோ கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வியெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் உள்ளது பதில் இது வரைக்கும் வந்திருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ இந்த புள்ளி உள்ளதால் புள்ளி இல்லாதான்னு உழைக்கிறாங்க. அதுன்னு சிறந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதையும் கேட்பீங்க. இப்படியான ஆட்களோட நம்ம பயணித்தோம் என்று சொல்லி மார்க் அறிவற்ற ஜாகில்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஹதீஸ் இருக்குல்ல. ஜகலு கூடி போயிடும், அறியாமை கூடிரும்ண்டு. அது கண் கூடாக இப்போ என்ன செஞ்சிடுறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சத்தியத்தை உள்ளபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கணும். நம்பர் முக்கியம் கிடையாது. ஆனால் என்ன, நம்ம மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போனால் ஒவ்வொரு கட்டத்தையும் நல்லா உதவி தான் செஞ்சு இருக்கிறான், நம்புவோம். உதவி செய்யாவிட்டாலும் உதவி செய்யாட்டி மறுமையில் கண்டிப்பாக உதவி. ஒன்று துன்யாவில் வாக்குறதுக்கும் சேர்ந்து எல்லாம் உதவி செய்வான். துன்யாவில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை இன்னும் கொஞ்சம் படம் போட்டு இவன் என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் நினைத்தால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. 4 பேரா பரவாயில்லை, சரியாக இருக்கிறோமா, இதுதான் கணக்கு. இப்படி செயல்படும் மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.